அனிமல் கிங்டம்லயே 2 காரியத்தை கடவுள் தன்னோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒன்று வந்து லயன், இன்னொன்று வந்து ஈகிள். ஈகிள் என்ற இந்த பறவை இனங்களில் இது அரசனாய் கருதப்படுகிறது. The king of birds. அப்போ ஈகிள்ன்றது இட்ஸ் இமேஜ் ஆஃப் காட். அது போல நமக்கு ஒப்பாகவும் மாறுது. ஏன்னா அவர் இமேஜ் எதுவோ அதான் அவர் இமேஜ். பிசாசுக்கு பாருங்க, நீங்க எழும்பிட்டா ஏதோ நடந்துருன்ற அவனுக்கு தெரியும். அதனாலதான் முக்காவாசி நேரம் உங்களை கூட்டிலேயே அடைக்க பார்க்கலாம். மாம்சீக பயணங்கள் முடிந்தது. இந்த வருஷம் ஆவியின் ஆண்டு. That's a eagle year means the year of spirit. எத்தனையோ விஷயங்கள் பிசிக்கலா ட்ரை பண்ணி நீங்க ஃபெயிலியரை பார்த்திருப்பீங்கன்னா, இந்த வருஷம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இது நான் எழும்புகிற வருஷம். The year of higher. இந்த ஈகிளுடைய நேச்சரே தெரியும். என்ன தெரியுமா? ஈகிள் லைக் ஸ்டார்ம். புயலை பார்த்து எல்லாம் ஓடும், இது புயலை பார்த்து ஓடும். மற்ற எல்லா பறவைகளும் எதுக்குள்ளேயாவது போய் ஒளிஞ்சுக்கும். நீங்க மழை நேரத்தில் ஒண்ணுதான், சரக விரிச்சு மழை பெய்து கொண்டிருக்கும், மின்னல் வெட்டி கொண்டிருக்கும், காற்று பலமாய் வீசி கொண்டிருக்கும். அந்த நேரம் ஒரே ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியும். That's a eagle. நான் சொல்ல, இந்த வருஷம் உங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிற வலிமைகளை தேவன் உங்களுக்கு தருகிறார். You will face it, your problem. அத்தனையும் ஃபேஸ் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? ஃபேஸ் பண்ணிட்டு அத்தனைக்கு இது மேல வந்து நிற்கும். இப்போ இதுக்கு கீழே தான் எல்லா பிரச்சனையும். பிரச்சனைக்கு மேல, இதுக்கு முன்னாடி உங்க தலைக்கு மேல பிரச்சனை, இதுக்கு அப்புறம் உங்க காலுக்கு கீழே. அந்த பண பிரச்சனை இந்த வருஷம் உங்க காலு கீழே போகுது. அந்த கடனை உங்க காலு கீழே. எல்லாரும் ஓடி போயிருவாங்கடா, ஆனா நீ ஓடுற ஆள் இல்ல, நீ உயர்ற ஆளு. இது வரைக்கும் நீங்க லூஸ் பண்ணீங்க, இந்த வருஷம் ஃபேஸ் பண்ணுவீங்க. கழுகின் குணமே என்ன தெரியுமா? எதுக்கும் அஞ்சாது. நிறைய பேர் பாருங்க, பயந்து வாழாதீங்க. வீரனுக்கு ஒரு முறை தான் சாகும், கோழைகளுக்கு அனுதினமும் சாகும். உங்களை சிறைப்படுத்தினதை நீங்கள் சிறைப்படுத்த போகிறீர்கள். உங்களை ஆண்டதை நீங்கள் ஆள போகிறீர்கள். உங்களை மேற்கொண்டதை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். The year of control. இந்த வருஷம் நீங்க கண்ட்ரோல் எடுக்க போறீங்க. Problems or opportunities. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைகளே வாய்ப்புகள். அது என்னை தடுப்பதற்கல்ல. ஆமென். நான் விளையாடுறதுக்கு கடவுள் அனுப்பியிருக்கிற பெரிய மைதானம். பிரச்சனைகள் என்னை தடுப்பதற்கல்ல, நாம் தாண்டும் உயரத்தை கூட்டுவதற்கு. இந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஆமென் துதியினாலும் தேவ பலத்தினாலும் வார்த்தையினாலும் நிரம்பி நீங்க போனீங்கன்னா, you will face the storm. ஆமென். கெட்ட விஷயத்துக்கு பயந்த நாள் முடிஞ்சிச்சு. இனி அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிற நாட்கள். கழுகுக்கு பயம்னா என்னன்னு தெரியும். பயமா எனக்கா? கூட்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு இது கோழி கிடையாது, இது கழுகு. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். நமக்காக இந்த வருஷம் தெரிந்து கொண்ட வாக்குத்தத்த வார்த்தைகளில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஐசாயா 40, ஏசாயா 40 எடுத்தீங்களா? 40 31வது வசனம் இந்த வருடத்துக்கான ப்ராமிஸ் வேர்ட் அண்ட் தீம் வேர்ட்.
ஸோ இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படி நாம் எடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதுதான் இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை. ஸோ நியூ இயர் அன்னைக்கு நிறைய அதை பற்றி ஒரு முகவுரையை நாம் பேசியிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் கழுகின் பண்புகளில் எதையாவது ஒன்றை எடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஈகிள்ன்ற இந்த பறவை பார்த்திங்கன்னா பறவை இனங்களில் இது அரசனாய் கருதப்படுகிறது. த கிங் ஆஃப் பேர்ட்ஸ் அல்லது கிங் ஆஃப் ஸ்கை அப்படின்றாங்க, வானத்து ராஜான்றாங்க, அல்லது பறவைகளின் அரசன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடவுள் தன்னோடு 2 விஷயத்தை ஒப்பிட்டு இருக்கிறார் வேதத்தில். இந்த அனிமல் கிங்டம்லேயே 2 காரியத்தை கடவுள் தன்னோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒன்று வந்து லயன், இன்னொன்று வந்து ஈகிள். எல்லாம் சொல்லுங்கள், லயன். இன்னொன்று என்னது? யூதாவின் சிங்கம்ன்றார். திருப்பி கழுகை போல நான் என் ஜனங்களை என்ன பண்ணுவேன், சுமந்து கொண்டு செல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். 91 சங்கீதமே அதுதானே. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய அப்புறம் போடலை பாஸ்டர் அப்படின்றீங்களா? அடைக்கலம் சொல்லுவேன், போடுறதெல்லாம் பார்த்து சொல்லிடுவேன். அவர் உன்னை கண்ணிக்கும், அவர் தம் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகுமா. எல்லாம் சொல்லுங்க, சிறகுகளால் மூடுவார். ஸோ காட் வந்து தன்னை ஈகிளுக்கு ஒப்பிட்டு, லயனுக்கு ஒப்பிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அப்போது இந்த புறாலாம் என்னாச்சு அப்படின்னா, புறா அது வந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு என்ன பண்ணாராம், இறங்கினாராம். பட் கம்பேரிசனில் அது வரல. கம்பேரிசன் வந்து 2 தான். ஒன்று லயன், ஒன்று ஈகிள். எல்லாம் சொல்லுங்கள், லயன் அண்ட் ஈகிள். ஸோ லயன் வந்து காட்டுக்கு ராஜா, இது வந்து வானத்துக்கு ராஜா. ஆமென். கழுகு போன்ற உயரங்களுக்கு எந்த பறவைகளும் என்ன பண்ணுறது இல்லை, ஏன் வருகிறது இல்லை, பறக்கிறது இல்லை. ஸோ அது அவ்வளோ உயரங்களுக்கு என்ன பண்ணுது, போகுது. அதனால தான் இந்த புக் ஆஃப் ஜான், யோவான் சுவிசேஷம் அப்படின்றது இந்த பிக்சர் ஆஃப் ஈகிள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நான் இருக்குதா? புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ் போடுங்க, எல்லாம் சொல்லுங்கள், கழுகு முகம். அதனால தான் இந்த வருஷம் யோவான் காஸ்பல் என்ன பண்ணுங்க, படிங்க. யோவான் நிருபங்களையும் என்ன பண்ணுங்க, படிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து ஒரு டிவைனிட்டியை அல்லது உன்னதத்திலிருந்து அவர் வந்தவர் அப்படின்றத அது காட்டுகிறது. அவர் மேலிருந்து வந்தவர்ன்றதை அது காட்டுகிறது. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், வெளிப்படுத்தல் 4:7. இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயும் இருந்தன. எல்லாம் சொல்லுங்க, பறக்கிற கழுகு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இப்படி பண்ணுங்க பார்க்கலாம், ஈகிள். ஆமென். என்ன அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமென். சூப்பர் சூப்பர் சூப்பர். சில பேர் கையே ஆட்டினதில் இப்போ தான் பண்ணுறீங்க. ஆமென். கழுகுக்கு ஒப்பாய் இருந்தன. அப்போ ஈகிள்ன்றது இட்ஸ் இமேஜ் ஆஃப் காட். கர்த்தருடைய தன்மையை அல்லது கர்த்தர் தன்னை கழுகோடு என்ன பண்ணுறாரு, ஒப்பிடுகிறார். இஸ்ரவேல் மக்களை அவர் வந்து எப்படி சுமந்து கொண்டு வந்தேன்றாரு, கழுகை போல நான் என்ன பண்ணேன், நீங்கள் 40 வருஷம் நீங்கள் வரல, கழுகு போல நான் உங்களை என்ன பண்ணேன், சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. அப்போது தேவன் வந்து தன்னை அதனோடு என்ன பண்ணுறாரு, ஒப்பிடுகிறார். அதே நேரத்தில் இந்த கழுகுன்ற இமேஜ் தேவனுக்கு ஒப்பா எப்படி மாறுமோ அதுபோல் யாருக்கு ஒப்பா மாறுது, நமக்கு ஒப்பாகவும் மாறுது. ஏன்னா அவர் இமேஜ் எதுவோ அதான் அவர் இமேஜ்.
பாருங்க, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகினுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. எல்லாம் சொல்லுங்க, கழுகினுடைய செட்டைகளின் மேல் சுமந்து. ஆமென். நம்புறீங்களா? தேவன் தன்னை கழுகுக்கு ஒப்பா சொல்றது மட்டும் இல்ல, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல அவர் உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வாழ்க்கையை நான் எப்படிங்க வாழ போறேன்னு நினைச்சீங்கன்னா பயமாயிடும். என்னை சுமக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை சுமக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. தாயின் கருவில் வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை தப்புவித்தேன், நான் உன்னை சுமப்பேன். இது வரைக்கும் அவர் சொல்றாரு, உன் நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை சுமப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். சிலர் பாருங்க, முதிர் வயதில் ஆகும்போது பயம், என்ன ஆகுமோன்ட்டு. கடவுள் சொல்றாரு, நான் பார்த்து பண்றேன். ஆமென். ஓல்ட் ஏஜை பற்றி ஒரு பயமே இருக்கு. பிள்ளைங்களை பார்க்கும், எல்லாம் கஞ்சி ஊத்துவியா அப்படிங்காங்க. அப்படியே பார்க்கலாம், ஊத்துறேன். அப்பா அம்மாவை மறந்துட மாட்டிய, அப்பப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு 2 சன் சொன்னீங்களா, இப்போ எந்த சன் உங்களை பார்த்துக்கிறாருன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் சொல்றாரு, 2 சன்னுமே இல்லைங்க, இவன் பென்ஷனுங்க அப்படின்ட்டு. சிலருக்கு அந்த சன்னும் இல்லை. எந்த சன்னு? பென்ஷனும் இல்லை, ஒரே டென்ஷன். கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. என்ன வாக்கு பண்றாரு? உன் முதிர் வயது மட்டும் நான் அப்படியே செய்வேன். ஆமென். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆமென். வாழ்க்கையின் மையமாய் தேவனை வையுங்க. பொதுவாக மக்கள் சிந்திக்கிறதோ பேசுறதோ தேவனை மையமாய் கொண்டதாகவே அது இல்லை. அதுதான் ஃபெயிலியருக்கு காரணம். எப்போதும் தேவனை மையமாய் கொண்ட சிந்தனைகளுக்கும் பேச்சுக்களுக்கும் நீங்க பழக ஆரம்பிக்கும். அப்படி யாரும் தெரில பிரதர், என் பிள்ளைங்க என்னை பார்த்துப்பாங்க, நான் நம்புறேன். ஆனா என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அவர்கள் அல்ல, என் தேவன். ஆமா, ஏதோ கொஞ்சம் அந்த சம்பளம் கும்பலெல்லாம் போக ஏதோ வருன்றாங்க, அது வரும். ஆனா அது என் நம்பிக்கை அல்ல, என்னை போஷிக்கிறவர் என் தேவன். ஆமென். எப்பவுமே இந்த இடத்துக்கு வர, எல்லா காரியத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா சோர்வே இல்லை, பயமே இல்லை. சரி, இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன ஆகும் போகுது. கவலைப்படாது, உங்களை இது வரைக்கும் அவர் தான் சுமந்துருக்கிறாரா. அவர் சொல்றாரு, இனிமேலும் நான் என்ன பண்ண போறேன், உன்னை சுமப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே அவர் என்ன பண்ணுவார், செய்வார். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஸோ தேவனற்ற மனிதர்களைப் போல சிந்திக்கவும் பேசவும் கூடாது. நம்ம வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார். கழுகு போல என்னை சுமக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். இந்த எண்ணங்களோடு நாம் இருக்கோம். ஸோ தேவன் தன்னை அப்போ ஈகிளோட என்ன பண்றாரு, கம்பேர் பண்றாரு, ஒப்பிட்டு பேசுறாரு. அதோடு மட்டும் இல்லை, நம்மையும் எதோட ஒப்பிடுறாரு, கழுகோடு ஒப்பிடுகிறார். எதெல்லாம் அவருடைய இமேஜா இருக்கோ அது அப்புறம் யாருடைய இமேஜாவும் இருக்கு, நம்முடைய இமேஜாவும் இருக்குது. அப்போ என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல. எல்லாம் சொல்லுங்க, அவர் அப்பா கழுகு, அவர் தாய் கழுகு, நான் குஞ்சு கழுகு. ஆமென். I am also eagle. ஆமென், 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 ஆமென். Eagle is coming. Amen. எல்லாம் சொல்லுங்க, நான் கழுகு, நான் காக்கா இல்லை, கோழி குஞ்சு இல்லை. You are eagle. Amen. You are eagle.
இந்த கழுகுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஏன்னா அது நமக்கு பொருந்தக்கூடியதாக அது இருக்கிறது. அது நம்மோடு ஒப்பிடக்கூடிய விஷயமாக அது இருக்கிறது. ஸோ அது கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏசாயா 40 நான் படிக்கும்போது இந்த ஏசாயா 40 ஒரு புதிய துவக்கம். எல்லாம் சொல்லுங்கள், புதிய துவக்கம். ஆமென். ஒரு புதிய துவக்கமாக அது இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், நியூ பிகினிங். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லுங்க, புதுபலன் அடைந்து. எல்லாம் சொல்லுங்க, புதுபலன் அடைந்து, புதுபலன் அடைந்து. இந்த ஏசாயா 40 எப்படி ஒரு புதுபலன் அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த ஏசாயாவில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை அதிகாரங்கள் இருக்கு தெரியுமா? 66 அதிகாரம். பைபிள்ல மொத்தம் எவ்வளவு? பைபிள்ல மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கு? என்னது பிரதர், டப்புன்னு இப்படி கேட்டீங்களே? எத்தனை? சேம் 66. பழைய ஏற்பாடு எவ்வளவு? 39. புதிய ஏற்பாடு 27. நிறைய பேர் பார்க்குறாங்க எவன் அப்படின்ட்டு. இப்போ 39 முடிஞ்சு எது ஸ்டார்ட் ஆகுது? இது எத்தனாவது அதிகாரம்? அதாவது இந்த புக் ஆஃப் ஐசாயான்றது பைபிளுக்குள்ளேயே ஒரு பைபிள். இட்ஸ் a மினி பைபிள். புரியுதா உங்களுக்கு? எப்படி 66 புத்தகங்கள் வேதத்தில் இருக்கிறதோ அது மாதிரி 66 அதிகாரங்கள் எதில் இருக்கு? ஏசாயால இருக்குது. அது மாதிரி 39 அதிகாரங்கள், 39 புத்தகங்கள் எப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்கோ அது போல பழைய உடன்படிக்கையின் காரியங்களை 39 சாப்டர்ஸ் பேசுது. இந்த 40 வந்த உடனே இட்ஸ் டாக் அபவுட் நியூ கவர்னன்ட் தாட்ஸ். ஆமென். இக்காலத்திற்கான செய்தியை பேச ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரசங்கமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஏசாயா 40:1 பாருங்க. என் ஜனத்தை என்ன பண்ணுங்க? ஆற்றுங்கள். என்ன பண்ணுங்க? தேற்றுங்கள். எருசலேமுடன் எப்படி பேசுங்க? அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிலாம் எப்படி பேசுவார் தெரியுமா? பட்சமாலாம் பேசுவார். பட்சிக்கிற மாதிரி பக்கத்தில் போனீங்கன்னா கண்ணை குத்தி விட்டுருவாரு. ஏன்னா ப்ராஃபட் பூரா அப்படி தான் வச்சுருப்பாங்க. அதனால தள்ளி நிற்கணும். சில டிவிலே எப்படிம்பாங்க. நான் தான் சொல்ல, கொஞ்சம் தள்ளி நின்றுமா, கையை விட்டு குத்திராம எப்படிம்பாங்க. அப்படின்னா என்னது? பட்சிக்கிற மாதிரி பேசுகிறது தான் பழைய ஏற்பாட்டு பிரசங்கம். புதிய ஏற்பாட்டு பிரசங்கம் பட்சமாய், பாசமாய். ஆமென். அப்படின்னா இந்த 40வது சாப்டர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறுது. நியூ டெஸ்டமெண்ட்ஸ் ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ், அது என்ன பண்ணுது? அப்படியே அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியின் பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசாயா புக்கு 40க்கு அப்புறம் படிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரே வாக்குத்தத்தமாக அது இதுன்ட்டு நிறைய இருக்கும். பொதுவாக நிறைய ப்ராமிசஸ் ஏலம் தான் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தேன் மாதிரி இருக்கும். அம்புட்டும் இங்கே தான் இருக்குது. ஏசாயா இதில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. ஏசாயாவில் இருந்தால் ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? எடுக்க முடியும் பாருங்களேன். அப்போது நான் நம்புகிறேன் இது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கிறது. ஆமென். அப்போது இந்த வருஷம் ஒரு நியூ சாப்டர் திறக்குது நம்ம வாழ்க்கையில். ஒரு புது பக்கம் ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அது கூட எப்படி பேசுங்க? எருசலேமுடன் எப்படி பேசுங்க? பட்சமாய் பேசி. சில பேர் இன்னும் என்கிட்ட சண்டைக்கு வராங்க, பட்சிக்கிற மாதிரி பேச மாட்டேங்கிங்களே அப்படின்றாங்க. ஆமாம், இல்லைங்க, ஆண்டவர் பட்சமாய் பேசின்னு இருக்கிறாரு. அதின் போர் முடிந்தது என்றும். What is the message? The war is over. ஆமாம். இப்போ இது எப்படி சொல்லணும்னா, நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு முடித்ததிலிருந்து தான் நாம் துவங்குகிறோம். அதான் நியூ டெஸ்டமெண்ட்ஸ். அதாவது நமக்கு இப்போ தாவீது கோலியாத்தை அடிச்சதுக்கு அப்புறம்
மீதி இஸ்ரவேலர்களுக்கு சண்டை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனால் பெரிய சண்டை முடிஞ்சிருச்சு. இப்போ விரட்டுறது தான். அது மாதிரி மெகா போர் முடிஞ்சிருச்சு. ஆமென், ஆமென். இப்போ நாட் ஃபைட் ஃபார் சக்சஸ், ஃபைட் ஃப்ரம் சக்சஸ். ஆமென். உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? சொல்ல முடியுதா? இப்பொழுது வெற்றிக்காக நாம் போராடவில்லை, வெற்றியில் இருந்து கொண்டு. இப்போ இந்தியாவிலையும் போராட்டம் நடக்குதா இல்லையா? போராட்டம் நடக்குதா இல்லையா? நடக்குது. ஆனா காந்தி தாத்தா காலத்தில் நடந்த போராட்டம்ன்றது என்னது? அது சுதந்திரத்துக்காக போராட்டம். இப்ப சுதந்திரத்தை வாங்கியாச்சு, இப்ப சுதந்திரத்தில் இருந்து போராட்டம். விளங்குதா? நாட் ஃபைட் ஃபார் ஃப்ரீடம், ஃபைட் ஃப்ரம் ஃப்ரீடம். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ற பேச்சு சுதந்திரம் வந்துடுச்சு பாருங்களேன். முன்னாடி சுதந்திரத்துக்காகவே ஒரு போராட்டம். இப்பொழுது சுதந்திரத்தில் இருந்து கொண்டு என்ன பண்றோம்? அப்போ போர் முடிந்ததுன்னா விளங்கிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, போர் முடிந்தது. ஆமென். ஏசாயா 40 சொல்லுது, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க போர் முடிந்தது. வார் இஸ் ஓவர். இனிமே நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜெயிச்சாச்சு, வெற்றி பெற்றாச்சு. வியாதியை முடிச்சிட்டார், தரித்திரத்தை முடிச்சிட்டார், பிசாசை முடிச்சிட்டார். ஆமென். பிரதர், பாவம் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று. Your sins are forgiven. அதன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது என்று அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அப்ப மெசேஜ் என்ன தெரியுமா? War is over. What is the message of new covenant? What is the message of new spirit? Amen, amen. The war is over. அப்போ ஒரு சிலதெல்லாம் இருக்க. இப்போ வெற்றியில இருந்துகிட்டு தான் நீங்க போர் புரியுறீங்களே தவிர வெற்றிக்காக போராடவில்லை. ஏன் தெரியுமா? சக்சஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டு, சுகம் கன்ஃபார்ம் ஆயிட்டு, செழிப்பு கன்ஃபார்ம் ஆயிட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டாய் விட்டது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வெற்றிக்காக போராடவில்லை. ஆமென். வெற்றியில் இருந்து கொண்டு. ஆமென். ஃபைட் ஃப்ரம், நாட் ஃபைட் ஃபார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போர் முடிந்தது. இதை மனதில் வைங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ஃபினிஷ்ட் ஒர்க்கை மைண்டில் வச்சுட்டீங்கன்னா எப்போதும் ரெஸ்ட் இருக்கும். ஹி டன். இப்போ வியாதி இப்போ இருக்குது, வியாதியை பார்த்து ஜோம் பண்ணுறீங்க. ஆனால் எப்படி ஜோம் பண்ண தெரியுமா? வியாதி முடிஞ்சிருச்சுன்ட்டு. இட்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். ஆமென். இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரத்திலே கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்கள் தீர்க்கப்பட்டு விட்டது. இப்போ நான் என்ன பண்ணோம்? தீர்ந்துடுச்சுன்ற அந்த வெளிப்பாட்டில் நின்று கொண்டு, நீ ஏற்கனவே முடிஞ்சு போனவன், எதுக்கு எட்டி பார்க்குற, நீ முடிஞ்சு போயிடுச்ச அப்படின்னீங்கன்னா அது போயிடும். ஆமாம். இப்போ அந்த வியாதி கூட கடந்து வியாதி கூட அவர் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டார். ஆமென், ஆமென். இப்போ உங்க பொருளாதாரத்தோட நீங்க போராடக்கூடாது. அவருடைய தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள். ஆமென். அவர் பாவமானதால் நீங்கள் நீதியாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள். எல்லாம் சொல்லுங்க, முடிந்ததிலிருந்து துவங்குங்கள். ஆமென். அது ரொம்ப முக்கியம். இந்த மனநிலை ரொம்ப முக்கியம். இந்த மனநிலையோடு தான் இந்த நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பிக்க வேண்டும். சிலருக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியாது. ட்ரூத் வேற, ஃபேக்ட் வேற. யதார்த்தம் என்பது வேறு, சத்தியம் என்பது வேறு. யதார்த்தம் பார்க்கும்போது பிரச்சனை இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். இது யதார்த்தம். சத்தியம் என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்காக இயேசு செய்து முடித்து விட்டார் என்பதுதான் சத்தியமா இருக்குது. இப்போ
இப்போ சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தை வச்சுக்கிட்டு நீங்க இது என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். கொடுத்துட்டேன்றாரு ஜோஷுவாட்ட, அந்த தேசத்தை உனக்கு தந்தேன் கொடுத்தேன்றாரு. ஆனா போனா யோர்தான்லாம் நிக்கி, போனா எரிகோலாம் தடுத்துக்கிட்டு நிக்கி. என்ன ஆண்டவரே கொடுத்துட்டேன்றீங்க? கொடுத்துட்டேன்றல, கொடுத்துட்டேன்றதை வச்சு இதை திறந்துருன்றாரு. ஆமென் ஆமென். கொடுத்துட்டேன் உனக்கு தந்துட்டேன்னு சொன்னல, அதை வச்சு இதை என்ன பண்ணு? ஓப்பன் பண்ணுன்ற. இதுதான் வாழ்க்கை முறை, இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, பாருங்க, இன்ட்ரோடக்ஷனே இன்னைக்கு போயிடக்கூடாது. அப்போ இதுதான் செய்தி. பாவமெல்லாம் என்ன பண்ணிடுச்சு? தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தருடைய கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்க பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆமென். எல்லாம் ஆல்ரெடி அதுக்கு என்ன உண்டோ எல்லா கணக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? தீர்த்துட்டார். செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் உன்னை பின் தொடர்கிறது சகோதரா. இல்லை அதெல்லாம் தொடராது, எல்லாத்தையும் மூடிட்டாரு. பேமெண்ட் 2 மடங்கா கொடுத்துட்டாராம். டபுள். He doubly paid. ஆமே. அதனால இன்னும் அதை வச்சுலாம் யாராவது அச்சுறுத்துறது பயமுறுத்துற வேலைலாம் இங்க செல்ல அந்த மாதிரி சத்தங்கள் வந்தால் என்ன பண்ணிடுங்க? எல்லாம் செல்லாது. இப்போ பழைய 2000 ரூபா தாளை காட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பழைய 2000 ரூபா தாள் தரேன், புதிய 500 ரூபா தாள் தரேன்னா கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்? செல்லாது. அது மாதிரி தான். நீ பாவி, நீ மோசமானவன், உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது, நீ சரியே இல்லை, இப்படிப்பட்ட சத்தம்லாம் வந்துச்சுன்னா செல்லாது 2 மடங்கு பே பண்ணியாச்சு. ஆமென். He paid doubly. எப்படி போட்டிருக்கு பாருங்க, டபுளி 2 மடங்கு என்ன பண்ணிட்டாராம்? அதை தீர்த்துட்டார். Sin had furnished insufficient. போதுமானதற்கு அதிகமாக தன் ரத்தத்தை என்ன பண்ணிட்டாரு? செலுத்திட்டாரு. இனி பாவத்தின் நிமித்தம் வருகிற ஒரு தண்டனை உங்களுக்கு இல்லை. ஷாகாபா ஷாடாலா கபோ ஷாடலா பிரேக். There is no punishment. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களுக்கு தண்டனையே கிடையாது. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க சபையில். 1000 சபையில் ஒரு சபையில் கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களுக்கு தண்டனை இல்லை. ஆமென். ஏன் பரோலில் வந்த கைதி மாதிரியே இருக்கிறீங்க? நீங்கள் முற்றிலும் குற்றமற்றவர் என்று தீர்ப்பாகி உங்களை விடுதலை செய்து விட்டார். நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் ஆமென். இதுதான் உங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலை. இதை அறிய அந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் இது மக்களுக்கு தெரியாதனால இப்போ கூட சிலர் என்ன பண்ணிடுறாங்க? அது அதனால தான் பிரதர் இது, இதனால தான் பிரதர் இது அப்படின்றாங்க. எதனாலையும் கிடையாது. 2 மடங்கு விலையை இயேசு எனக்காக கொடுத்து தீர்த்திருக்கிறார். My sins are forgiven. ஆமென் ஆமென். பாவத்து நிமித்தம் இனி எந்த தீய விளைவுகளும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரவே முடியாது. இயேசுவின் இரத்தம் இரட்டத்தனையாய் அதற்கான பதிலை செய்து முடித்திருக்கிறது. ஆமென் ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நோ பனிஷ்மெண்ட். நான் சின்ன வயசுலேருந்து நான் இதை கேட்டதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து கடவுள் எழுதிக்கிட்டே இருக்கிறார், மண்டேலே உன்னை போட போகிறார். இதுதான் சின்ன வயசுலேருந்து நான் கேட்டேன். சண்டே கிளாஸ்லேயே ஆரம்பிச்சிடுவாங்க. கடவுள் ஒரு நோட்டு வச்சிருக்காரு, அந்த நோட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நமக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நோட் இருக்காது, ஆனால் ஆண்டவர் ஒரு நோட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? கரெக்டாக எழுதிக்கிட்டே இருப்பார். 4 கோடா 2 கோடா இல்லை ஸ்கொயர் நோட்டா, இந்த நோட்டுன்னு தெரில. இப்போ வேற மாதிரி சொல்லுவாங்க, லேப்டாப்பில் பிரிண்ட் பண்ணிட்டு அடிச்சிட்டு இருக்காருன்னு ஒருவேளை மாடலாக சொன்னாலும் சொல்லுவாங்களா இருக்கும். இப்பவும் நோட்டு தான் வச்சுருக்காரா இல்லை நோட் பேடான்றது தெரியல. அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் பாரு அப்படியே போட்டுருவார் அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன். அதனால் கடவுள்னாலே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் எங்கள் மைண்டில் வந்ததே கிடையாது. வேறு வழி இல்லை, அப்பா அம்மா போகிறாங்க, போய் தொலைவோம் அப்படின்னு போய் உட்காருவோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, என் கடவுள்கிட்ட அப்படி ஒன்றே கிடையாது. அவர் என்னை நேசிக்கிறாரு, என்னை மன்னிக்கிறாரு, மறக்கிறாரு. அவ்வளோ ஒரு நல்ல தேவன் அவர்.
அப்படி தெரிஞ்சது பிறகு தான் கொஞ்சம் அவர் பக்கத்துலேயே வர ஆரம்பித்தோம். இப்போ இன்னும் ரொம்ப இப்படி ஆகிட்டோம் நாங்கள். ஆமென். பாருங்களேன், ஒரு ஊழியக்காரராகவே ஆகிட்டோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. முன்னாடியில் அப்படிலாம் கிடையாது, அவ்வளோ அப்படி மைண்டே வராது. இதில் வேலை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லைன்னு வாக்குத்தத்தம் சொல்லுவாங்களாம் பாருங்களேன். எனக்கு அது ரொம்ப வாக்குத்தத்தமாக இருக்காது. ஒரு சண்டே கூட லீவு கிடையாதா? எப்போவுமே நீங்கள் கூட வந்து இப்படி எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, ரிலீஜியன்ஸில் வளர்ந்தவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறதுலாம் புரியும், மற்றவங்களுக்கு என்னென்னு தெரியாது. அந்த வசனம் கூட பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இவர் விலகவே மாட்டாரா, கொஞ்சம் விடக்கூடாதா, ஒரு நாள் லீவ் தரக்கூடாதா, எப்போ பார்த்தாலும் நோட்டை எடுத்துகிட்டு பின்னாடியே வந்தால் எப்படி? இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட். ஆனால் இப்போ பார்த்தா அந்த தேவனை அல்ல, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தா, ஒன்று கூட நினைக்கப்படுறதே கிடையாது. அம்புட்டியும் கணக்கெல்லாம் தீர்த்து நீ என் புள்ள, நீ மன்னிக்கப்பட்டவன், விடுவிக்கப்பட்டவன் என்று தேவன் அறிவித்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். That's the introduction of the book of Isaiah. எப்படி போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பழமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, இது வேற ஒரு ஸ்பிரிட்ல வேற ஒரு நிலையில நின்று அவர் என்ன பண்றாருங்க, பேசி கொண்டிருக்கிறார். சரி, இது போனோம்னா ரொம்ப டீப்பாக போயிடும். மெயினான மேட்டருக்கு என்ன பண்ணுவோம், நாம வருவோம். அப்போ ஏசாயா புத்தகம் என்பது ஒரு புதிய துவக்கம். ஆமென். இந்த வருஷம் ஒரு புது துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பழைய கணக்கெல்லாம் நீக்கி போட்டு, பழைய பெண்டிங் எல்லாம் நீக்கி போட்டு, ஐ ஸ்பீக் நியூ பிகினிங் அண்ட் நியூ பேஜஸ். ஆமென். இன் யுவர் லைஃப். ஆமென். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா பிராண்ட் நியூ ஸ்டார்ட். I decree, I declare. Amen. Amen. Over your head. Amen. Brand new start. புதிய ஆரம்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். ஆமென். அவர்தான் நம்முடைய தேவன். அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அடைகிறாங்க? எல்லாம் சொல்லுங்க, புது பலன். சொல்லுங்க பார்க்கலாம், புது பலன். அப்படின்னா என்னன்னா, எந்த வருஷமும் பார்க்காததை இந்த வருஷம் நான் பார்ப்பேன். The new experience, the new strength, the new image. Amen. The new ways. Amen. எல்லாம் புதுசு. பக்கத்துல போய் சொல்லுங்க, புதுசு கண்ணா புதுசு. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். கடவுள் பாருங்க எல்லாத்தையும் புதுசாக்க விரும்புகிறார். கடவுளை பற்றி கரெக்டான அறிவை வச்சுக்கிட்டே வாங்க, அப்பதான் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர், உங்களை தண்டிக்கிறவர், உங்களுக்கு எதிரான வேலையை செய்கிறவர் கிடையாது. அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். பட்சமாய் பேசு. எப்படி சொல்கிறாரு? பட்சமாக பேசு, நல்லா பேசு. என் பிள்ளைகிட்ட வேறு மாதிரி பேசாத. பிரசங்கியார்களுக்கு குறிப்பாக சொல்கிறார், என் பிள்ளைங்கிட்ட எப்படி பேசு? பட்சமாக பேசு, பாசமாக பேசு. பட்சிக்கிற மாதிரி என்ன பண்ணாத, பேசாத. நல்லா பேசு. ஓ அப்படின்லாம் கண்ணை குத்துற வேலையை உற்று. ஆமாம், நல்லா பேசு. அதுதான் விஷயம். ஏன்னா தேவனே அப்படிதான் இருக்கிறாரு. தேவனுடைய மனது அப்படிதான் இருக்குது பாருங்களேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புது பலன் அடைந்து, இது நான் எழும்புகிற வருஷம். ஆமென், ஆமென், ஆமென். soaring like eagle. Amen. soaring like eagle. Amen. They will lift up their wings. Amen. Raise up close to God like eagles. Amen. இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். நான் எழும்புகிற வருஷம். Amen. 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 The year of higher. Amen. The year of higher. Amen. Higher in your spiritual, higher in your
physical, higher in your financial, social. Amen, amen. Everything. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீங்கள் உயர்கிற வருஷமாய் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்படியே வாங்கிக்கோங்க. ஒரு உயர்வை பார்ப்பீங்க உங்க பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய ரீதியில், சரீரத்தில் எந்த வருஷமும் இல்லாத உயரங்களை நீங்கள் தொடுவீர்கள், உயர்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். சில பிள்ளைங்க உயர்ந்த போஸ்டிங்ல போய் நீங்க உட்காருவீங்க. Amen. I decree, I declare, I prophesize that word. Amen. இந்த சபையில சில பிள்ளைகள் உயர்ந்த பொசிஷன்ஸ்ல, உயர்ந்த பதவிகள்ல, ஆமென், உயர்ந்த ப்ரமோஷன்ஸ்ல நீங்க போய் உட்காருகிற வருஷமா உங்களுக்கு இருக்க போகிறது. Amen, amen. That's the image of eagle. அவர்கள் உயரே செட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்களா? எழும்புவார்கள். எல்லாம் சொல்லுங்க, எழும்புவார்கள். சொல்லுங்க, நான் எழும்புற வருஷம். ஆமென். இது உங்கள் எழுப்புதலின் வருஷம். காமா காட்டாலா. ஆமென், ஆமென், ஆமென். சோர்வுகளை விட்டு, பழைய தோல்விகளை விட்டு, ஆமென், எழும்புகிற வருஷம். பிசாசுக்கு பாருங்க, நீங்க எழும்பிட்டா ஏதோ நடந்துருன்ற அவனுக்கு தெரியும். அதனால தான் முக்காவாசி நேரம் உங்களை கூண்டிலே அடைக்க பார்க்கான். என் செட்டையை அடிக்க போறேன், என் செட்டையை விரிக்க போறேன். நான் உட்கார ஆள் கிடையாது. கூட்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு இது கோழி கிடையாது, இது கழுக. ஓ மாசாச்சாலாபாரா, இதை அடைக்க முடியாது. ஆமென். இதை அடிச்சுக்கிட்டு மேல எழும்பும். ஆமென். இந்த வருஷம் ஒரு உயர்வின் வருஷம். எல்லாம் சொல்லுங்க, உயர்வின் வருஷம். நான் உயர எழும்புகிற வருஷம். ஆமென். உச்சங்களை தொடுகிற வருஷம். காமா சாச்சாலா கபோ ஷெடிலே மேண்டலே. ஆமென். நான் லிட்டரலா நான் பார்க்குறேன், சில பிள்ளைகள் உங்க ஃபைனான்சியல்ல பெரிய உச்சத்தை நீங்கள் தொட போகிறீர்கள். ராப்பா ஷெடிலே, இதுவரை இல்லாத விதங்களில் ஒரு பெரிய ஃபைனான்சியல் ஃப்ளோ வாழ்க்கையில் வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். தேவ பலத்தினால் இது நடக்க போகும். ஆமென், ஆமென். You are an eagle, you are an eagle. அது மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலி இன்னும் உயரத்துக்கு வர போறீங்க. ஆமென். ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் உயரங்களுக்கு வர போறீங்க. உங்க கேரக்டர்ஸ்ல, உங்களுடைய குணநலங்கள்ல, இவரா இவர், இந்த அக்காவா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி. ஷாமா காப்பா. ஆமென். எத்தனை பேர் அதுல விரும்புறீங்க? குணநலங்களில், பணத்துல மட்டும் இல்ல, குணத்திலையும் ஒரு உயர்வு வரட்டும் இந்த வருஷம். ஆமென். ஷாகாலா பேனே கோலா பிராக்கெட்டே. ஆமென். அப்போ எனிவே தேவ பலன் உங்க மேல வந்தா உங்க வாழ்க்கை அப்படியே இருக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. இது மாம்சத்துல நடக்கிற வருஷம் அல்ல, அங்கிருந்து வருகிற பலத்துல எழும்புகிற வருஷம். ஆமென். மாம்சீக பயணங்கள் முடிந்தது. இந்த வருஷம் ஆவியின் ஆண்டு. That's a eagle year, means the year of spirit. கழுகின் வருஷம் என்று சொல்லும் பொழுது இது ஆவியின் ஆண்டா இருக்கிறது. இது மாம்ச பலத்துக்கெல்லாம் முடிவு வைத்து விட்டு தேவ பலத்தினாலே எழும்புகிற வருஷமா இது இருக்கிறது. ஆமென். எத்தனையோ விஷயங்கள் பிசிக்கலா ட்ரை பண்ணி நீங்க ஃபெயிலியரை பார்த்திருப்பீங்கன்னா, இந்த வருஷம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன், கர்த்தருடைய பலன். ஆமென். The strength of God. ஆமென். The spirit of God. ஆமென். அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறோம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வந்திருக்கிறார். அப்ப என்ன நடக்குதான்? ஃபர்ஸ்ட் நடக்கிறதே பலன். அப்பா சேண்டலே strength. You will receive power, ability when the Holy Spirit come upon you. Amen. அப்ப ஆவியானவர் உங்க மேல வரும்பொழுது ஒரு பலன் வருகிறது பாருங்களேன். அப்ப நேச்சுரலா நீங்க ட்ரை பண்ணி முடியலடான்னு உட்கார்ந்து இருக்கிற மேட்டரை கூட இந்த வருஷம் முடிக்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. போன வருஷம் எதையெல்லாம் முயற்சித்து சோர்ந்து போய் தோத்து போயிட்டேன்னு உட்கார்ந்தீங்களோ, இந்த வருஷம் அதை திரும்பவும் எடுத்து செய்கிற வருஷமா இருக்கிறது. சில பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நான் ரிலீஸ் பண்றேன். இந்த வருஷம் போன வருஷம் தோத்த காரியத்தை கூட, போன வருஷம் சோர்வுற்று விட்ட விஷயத்தை கூட இந்த வருஷம் மறுபடியும் தேவ பலத்தினாலே எடுத்து செய்யக்கூடிய வருஷமா உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. எல்லாம் சொல்லுங்க, பலன் அடைந்து.
பட் யூ வில் ரிசீவ் பவர். எல்லாம் சொல்லுங்க பவர். இன்னொரு 2 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ராகா மாஷாடா லாபாரா. வாயினாலே பலனை உண்டு பண்ணுகிறேன். சொல்லுங்க பவர். நான் பலன் அடைகிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த வருஷம் உங்களை சோர்வடையே வைக்க முடியாது. இந்த ஈகிளுடைய நேச்சரே தெரியும். என்ன தெரியுமா? ஈகிள் லைக் ஸ்டார்ம். கழுகு புயல்களை, புயல் அடிக்குது பாருங்களேன், அதை பார்த்து, புயலை பார்த்து எல்லாம் ஓடும். இது புயலை பார்த்து ஓடும். ஈகிள் லைக் ஸ்டார்ம்ஸ். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கழுகு காற்றை பார்த்து, புயலை பார்த்து அஞ்சாது. ஆமென். ஈகிள் இஸ் a storm liker. பாசாட்டா லாக்கெட்டே லாக்கே மோ ஷேகேலே பிரேக்கெட்டே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are a eagle. ஆமென். you are a storm liker. ஆமென், ஆமென். புயலை கண்டு ஓடுறவங்க தான் உண்டு. புயலை நேசிக்கிற ஒரே ஒரு மசேடலே மாக்கெட்டே. ஆமென், ஆமென். சார், உங்களுக்கு உங்க தன்மை தெரியாம தான் நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்க வேலை பார்க்குற இடத்துல கழுகு மாதிரி இருக்க போறீங்க. உங்க ப்ரொஃபஷன்ஸ்ல, உங்க பிசினஸ் வேர்ல்டுல, நீங்க செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல அச்சமா எல்லா பயமும் உங்களை விட்டு வெளியே ஓடி போய், எல்லா அச்சங்களும் உங்களை விட்டு நீங்கி, புயலை கண்டு நான் ஒதுங்கி போவதில்லை, புயலை நேசிக்கிறவனாக, புயலை சந்திக்கிறவனாக, புயலை எதிர்கொள்கிறவனாக நான் இருக்கிறேன். ஆமென். ஆனா மற்ற எல்லா பறவைகளும் எதுக்குள்ளேயாவது போய் ஒளிஞ்சுக்கும். நீங்க மழை நேரத்தில் ஒன்னே ஒண்ணுதான், சரக விரிச்சு, ஓ ரபாஷா, மழை பெய்து கொண்டிருக்கும், மின்னல் வெட்டி கொண்டிருக்கும், காற்று பலமாய் வீசி கொண்டிருக்கும். அந்த நேரம் ஒரே ஒரு ஆளை தான் நீங்க பார்க்க முடியும். That's a eagle. ஆராலா மாக்கெட்டே. ஆமென். கடவுள் உங்களை அப்படிதான் பார்க்குறாரு. எல்லாரும் ஓடி போயிருவாங்கடா, ஆனா நீ ஓடுற ஆள் இல்லை, நீ உயர்ற ஆளு, நீ நிக்கிற ஆளு, நீ நிக்கிற ஆளு, நீ நிக்கிற ஆளு. இந்த தண்டர் வாய்ஸுக்கு அவ்வளோதான். சிலர்லாம் சரண்டர். ஆனால் அது இந்த தண்டர் வாய்ஸை, இடி முழக்கங்கள்லாம் வரும்போது அஞ்சாது, மின்னல் வெட்டும் பொழுது அஞ்சாது, மழை சோன் அடிக்கும் போது அஞ்சாது, காற்று பலமாக வீசும் போது அஞ்சாது, இதுக்குமே அஞ்சாது. அது அப்படியே போய் நான் சொல்ல, இந்த வருஷம் உங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிற வலிமைகளை தேவன் உங்களுக்கு தருகிறார். You will face it, your problem. ஆமென், 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 ஆமென். இது வரைக்கும் நீங்க லூஸ் பண்ணீங்க, இந்த வருஷம் ஃபேஸ் பண்ணுவீங்க. யாருக்கு இது வேணுமோ வாங்கிக்கோங்கயா. ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்களுக்கு, this is not a losing year, facing year. Amen. You are not a loser. நீ எதையும் விடுகிறவர்கள் அல்ல, அதை சந்திக்கிறவர்கள், அதை தைரியமாய் எதிர்கொள்ளுகிறவர்கள். ஆமென். ஸ்டார்ம் லைக்கர். எல்லாம் சொல்லுங்க, ஸ்டார்ம் லைக்கர். ஆமென். That's the characters of eagles. கழுகின் குணமே என்ன தெரியுமா? எதுக்கும் அஞ்சாது. ஆமென். ஆமா, எதை கண்டும் ஒதுங்காது. ஆமென். அந்த காத்தை இது ஒதுக்கிக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு உங்க பர்சனாலிட்டியை மாத்துறார். God will change your personalities. இந்த இடத்துல நான் proclaim பண்றேன், சில பேருடைய ஆழ்த்துவத்தையே, சில பேருடைய பர்சனாலிட்டியே ஆண்டவர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் உங்களை பயந்தாங்கொழியா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இனிமே பாயும் புலியாய், பறக்கும் கழுகாய் பார்க்க போகிறார்கள். I remove the fear in this place. எல்லா தோல்விகளை குறித்து, வாழ்க்கையின் காரியங்களை குறித்து உள்ளே எழும்புகிற அச்சங்களை, பயங்களை இயேசுவின் நாமத்தினாலே I break that fear. Amen. I rebuke the spirit of fear in this place. எல்லா பய உணர்வுகள், எல்லா சோர்வின் உணர்வுகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விலகுவதாக, நீங்குவதாக.
அதப்போ சொல்லுங்க, ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். ஆமாம். நீங்கள் ஓட ஓட அது உங்களை விரட்டும். வேடா வேடா அப்படின்னீங்கன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம். சில நேரம் பார்த்தீங்களா, இந்த தெரு நாயெல்லாம் பார்த்துரு, நீங்கள் குனிஞ்சிங்கனாலே அம்புட்டு ஓடிடும். சும்மா அது அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பாருங்க, பயந்து பயந்து வாழாதீங்க. வீரனுக்கு ஒரு முறை தான் சாவு, கோழைகளுக்கு அனுதினமும் சாவு. இந்த வருஷம் வீரத்தின் வருஷமா, தைரியத்தின் வருஷமா. ஆமென். இது உங்க மாம்சத்துல இருந்து வர்றது. அதை நான் பேசலையா, அது பிரதர். நீங்க யோசிச்சு பாருங்க, பேதுருவுக்கு ஆசை இருந்தது, ஆனா தைரியம் இல்லை. உங்களுக்காக உயிரே கொடுப்பாண்டவர் அப்படின்னா, யாரெல்லாங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்ட உடனே, சும்மா பேசிக்கிட்டு இருந்த மாமா, என்னம்மா சத்தம் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டான், நான் இல்லைங்க அது வேற யாரோ அப்படின்ட்டான். ஆனா அதே பேதுரு மேல ஆவியானுடைய பலன் வந்த போது, ஆமென் ஆமென். அப்ப நான் பேசுறது நேச்சுரலா வர்றது நான் சொல்லல, நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல். ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து you will receive the power. masatara katala brekete. ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது வருகிற பலன், அந்த பலனால வர்ற தைரியம் பாருங்க. சாம்சன் மேல ஹோலி ஸ்பிரிட் வந்த போது ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டி மாதிரி கிழிச்சு எறிஞ்சிட்டு போயிட்டானா. சந்திக்க முடியாததை சந்திப்பீர்கள், முடிக்க முடியாததை முடிப்பீர்கள். வாங்குறவங்க வாங்கிக்கோங்கயா. ஆமென். சந்திக்க முடியாத பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆமென். முடிக்க முடியாத பல காரியங்களை இந்த ஆண்டிலே நீங்கள் முடித்து வைப்பீர்கள். ஆமென். No more fear. Amen. The year of supernatural boldness, courage. Amen. தைரியத்தையும், ஆமென், சத்துவத்தையும் கடவுள் உங்களுக்கு அளிக்கிறார். ஹalleluya. ஷாகா மாகே லேகே. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுக்கிறார். ஆமென். அப்போ மற்ற பறவைகள் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தூத்துனாலே அது கூட்ட விட்டு வராது. நம்ம தாங்காதுங்க, ரொம்ப வீக் பாடி அப்படின்னு ஒதுங்கிடும். இந்த வருஷம் உங்க பர்சனாலிட்டி மாறுது. உங்கள் ஆழ்த்துவங்கள் மாறும் ஆண்டு. எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஐயா, சும்மா ஏதோ ஒரு பிரசங்கம் நான் பண்ண வரல. I release the word. ஆமென். உங்கள் ஆழ்த்துவங்கள் மாறுகிறது. ஆளே நீங்க மாறுறீங்க இந்த வருஷம். Yes, I believe. தேவன் ஆழ்த்துவங்களையே மாற்றி அமைக்கிறவர். Personality changes. இதுவரைக்கும் உங்களை கோழைகளாய் பார்த்தவர்கள் இந்த வருஷம் வீரர்களாய் பார்ப்பார்கள். ஒதுங்குகிறவர்களாய் ஓடுகிறவர்களாய் பார்த்தவர்கள் இந்த வருஷம் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி, அதையெல்லாம் சால்வ் பண்ணி என்ன பண்ணும் தெரியுமா? அத்தனையும் ஃபேஸ் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? ஃபேஸ் பண்ணிட்டு அத்தனைக்கு இது மேல வந்து நிற்கும். ஓ மக்கலஹா சட்டலரா லஹா சேடே லேப்ரே, அத்தனைக்கு மேல வந்தது நிக்குமா? இப்போ இதுக்கு கீழே தான் எல்லா பிரச்சனையும். பிரச்சனைக்கு மேல. ஆமென் ஆமென் ஆமென். இதுக்கு முன்னாடி உங்க தலைக்கு மேல பிரச்சனை, இதுக்கு அப்புறம் உங்க காலுக்கு கீழே. ஷாக்கா மாக்கா ஜாலாரா. நம்புற பிள்ளைங்க வாங்கிக்கோங்கயா. ஆமென். உன் மேல் எழும்பினதை உன் கீழ் மடங்கடிக்கிற தேவன் அவர்.
இந்த வருஷம் உங்க மேல எழும்பி நிற்கிற காரியங்கள், உங்க மேல போரிட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களோடு போராடி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு மேல நீங்க வந்து நிற்பீங்க. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது மனித அச்சுறுத்தலா இருக்கலாம், அது whatever be, அது கீழே வரும், நீங்க மேல வருவீங்க. அதை ஃபேஸ் பண்ணுகிற தைரியத்தை, அதை ரூல் பண்ணுகிற தைரியத்தை, அதை கிழித்து கொண்டு மேலே வருகிற ஒரு ஆவியின் பலனை இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். ராகேமா சாடலா பிரேக்கே லெஹேனாமோ ஷெடலே மான்செலே கிரே ரேபோ ஷெடலே மான்செலே பிரேக்கே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உன் மேல் எழும்பினதை உன் கீழ் மடங்கடிப்பார். ஆமென். எப்படி இருக்கு பாருங்க, வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உன் தலைக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் உன் காலு கீழே போகும், உன் காலு கீழே போகும், உன் காலு கீழே போகும். அப்போ அந்த மின்னல், காற்று, புயல் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இது இப்படி ஒன்று ஒன்றா ஃபேஸ் பண்ணி இது எங்கே போயிடும்னா அந்த மேகத்துக்கு மேலே போயிடும். இப்போ எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்கும், அதுக்கு மேலே அது நிற்காது. ஆமென். நீ கீழ் ஆகாமல் மேல் ஆவாய், நீ வால் ஆகாமல் நீ தலையாவாய். ஆமென். இது வெறும் வார்த்தை மட்டும் இல்லையா, இது ஒரு அனாயிண்டிங்ஸ். When I speak that word, the power is released. தேவனுடைய பலன், தேவனுடைய அபிஷேகம், ஆமென், தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஷாகாரா பாகச்சாலா பேரேபே லீச்சானாமா ஷெட்டலே பிரேக்கெண்டே லேக்ரேமாண்டே லே பிரேக்கே. எப்படி போட்டுருக்கு பாருங்க. நீர் என்னை பலத்தால் இடை கட்டி, எல்லாம் சொல்லுங்க, பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை, மேல எழும்பினதெல்லாம் கீழே, என் மேல் எழும்பினது. அந்த பண பிரச்சனை இந்த வருஷம் உங்க காலு கீழே போகுது. அந்த கடனை உங்க காலு கீழே, அந்த அவமானத்தை, ஆமென், ஆமென், அந்த அவப்பேர், அந்த அவமானம், அந்த நிந்தை எல்லாத்தையும் காலு கீழே போட்டு மிதித்து கொண்டு மேலே வருகிற என்ன வார்த்தை பாருங்க. நீர் என்னை பலத்தால் இடை கட்டி. ஆமென், ஆமென். You have subdued under me those who rose up against me. Rose up against me. எனக்கு எதெல்லாம் எதிராக இருந்துச்சோ அதெல்லாம் எனக்கு கீழ்ப்படுத்துறீங்க. காமா சாட்டா லாரா. the year of control. இந்த வருஷம் நீங்க கண்ட்ரோல் எடுக்க போறீங்க. கட்டுப்பாட்டை மீறி உங்களை ஆட்கொண்ட எத்தனையோ காரியங்களை இந்த வருஷம் நீங்க கட்டுப்பாட்டில் எடுக்க போறீங்க. உங்க கண்ட்ரோல் அது வரப்போகுது. ஆமென். You will rule in this year. பிரச்சனைகள் உங்களை ஆண்ட நாட்கள் முடிந்து அதை நீங்கள் ஆளும் ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஆமென். சூழ்நிலைகள் உங்களை ஆண்ட நேரம் முடிந்து அதற்கு நீங்கள் கைதிகளாக இருந்த நாட்கள் முடிந்து அதை நீங்கள் கைது செய்து, ஆமென், ஓ ரபாகேனா மாஷாட்டி லேகே மாண்டலே, ஆமென், உங்களை சிறைப்படுத்தினதை நீங்கள் சிறைப்படுத்த போகிறீர்கள். உங்களை ஆண்டதை நீங்கள் ஆள போகிறீர்கள். உங்களை மேற்கொண்டதை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். ஆமென். ஓ மாகாலா. இமேஜ் எப்படி மாத்திர பாருங்க. என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேன். ராகாமா ஷெடலே லிபாகா சட்டி நாம்ரமா. That's a nature of eagle. மற்ற பறவை மாதிரி கிடையாது, மற்ற பறவை இனம் மாதிரி இது கிடையாது. He faced the problem. He likes storm. Amen. Amen. எல்லாரும் பார்த்து பயப்படுகிற புயலின் கடலையும் இயேசு வந்து தைரியமா பார்த்தார். ஏன்னா he is the eagle. அவர் ஈகிளா இருக்கிறதுனால இவங்க கிட்ட கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள் சாமி? வேற என்ன பண்ண? எங்களுக்கு ஆவுன்னா என்ன வந்துடும்? காய்ச்சல் வந்துடும், தொட்டு பாருங்கள். ஏன்னா நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி. நாங்கள் இதிலே தான் என்ன பண்ணியிருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். ஆனால் இவர் உன்னதத்திலிருந்து வந்தவர். ஆமென், ஆமென். இது வரைக்கும் கடலை, புயலை,
காற்றின் வேகத்தை சந்தித்த ஒரு கழுகை இவர்கள் பார்த்ததில்லை. முதல்ல ஒரு கழுகை பார்க்கறாங்க. முதல்ல ஒரு ஈகிளை பார்க்கறாங்க. His name is Jesus Christ. Amen. He faced. அவர் அதை சந்திக்கிறார் பாருங்க. அவர் சொல்றார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல்? சாமி என்ன பண்ண சொல்றீங்க? எங்க தாத்தா பாட்டி பயந்தாங்க, அவங்க பயத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்களும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்காக சேர்த்து பயந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க ஈகிளை பார்த்ததில்லை. இவங்க பார்த்ததெல்லாம் கோழிகளையும் காகங்களையும், இதுவரைக்கும் பிரச்சனையை கண்டு ஒதுங்கி போகும் ஒன்றை தான் இவர்கள் பார்த்தார்கள். முதல்ல ஒருத்தரை பார்க்குறாங்க. முதல்ல ஒருத்தரை அவங்க வாழ்நாள்ல இதுவரை பார்க்காத, ஆமா, இதுவரை பார்க்காத ஒருத்தரை அவங்க பார்க்குறாங்க. அவர்கள் மிகவும் பயந்து போய், இவர் யாரோ? இப்போ இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகம் பிரச்சனையும் சோர்வுகளையும் காரியத்தையும் பார்த்து பயந்து போகும்போது, நீங்க அதுல நிற்கும் போது கவனத்தை ஈர்க்கிறீர்கள். They were filled with great fear and say to each other, who them this is. இவர் யாரோ? இவர் யாரியா? என்ன மாதிரி ஆளியா? இதுவரைக்கும் புயலையும் காத்தையும் இடியையும் மின்னலையும் பார்த்து ஓடுனவங்கள தான் பார்த்துருக்கோம். ஆனால் முதல்ல அதை ஓட வைக்கிற ஒரு ஆளை இப்பந்தாயா பார்க்குறோம். இப்பந்தான் பார்க்கிறோம். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களை மக்கள் இப்படி பார்க்க போறாங்க. இது இப்படி இல்லை. ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க. Amen. The fresh word, the fresh revelations. Amen. Amen. பாருங்க, முதல்ல ஒரு ஈகிள் அவங்க பார்க்குறாங்க. இப்போதான் முதல்ல ஒரு கழுகு அவங்க பார்க்குறாங்க. இதுவரைக்கும் ஓடின காக்காக்களை நீ பார்த்துருக்கிற, ஆனால் இப்போ தான் முதல்ல அதை எதிர்கொள்ளுகிற கழுகை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமென். பாருங்க, கழுகை பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படி ஆயிடுவீங்க. அதான் 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 செய்தியே. அதுதான் செய்தியே. பாருங்களேன், அப்போ மற்ற பறவை இனங்களுக்கு இல்லாத ஒரு குணாதிசயம் இந்த ஈகிளுக்குள்ள இருக்குது. அது என்னன்னா ஸ்டார்ம் லைக்கர். எல்லாம் சொல்லுங்க, ஸ்டார்ம் லைக்கர். ஆமென். ஈகிள் இஸ் a ஸ்டார்ம் லைக்கர். அது புயலை நேசிக்கிறது. ஏன் தெரியுமா? அதுக்கு அந்த பிரச்சனை மற்றவர்களை பிரச்சனை தாக்கிவிட்டு செல்லும், இது தூக்கிவிட்டு செல்லும். ஆமென். ஏன் கடவுள் இதை எனக்கு அனுமதிக்கிறாரு? அவனை தாக்கும், உன்னை தூக்கும். இது எத்தனை பேருக்கு வேணும்? மற்றவங்க தாங்க மாட்டாங்க, அவங்க ஒடிஞ்சு போயிடுவாங்க. ஆனா உங்களை அந்த பிரச்சனை வந்தது, அந்த காத்து வந்தது, அந்த யோசிக்காததெல்லாம் வந்தது, உங்களை வந்து தாக்க அல்ல, உங்களை தூக்க. ஆமென். ஆமென். ஷேலே மாண்டலே கேப்ரோகே. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைகள் என்னை தடுப்பதற்கல்ல, நாம் தாண்டும் உயரத்தை கூட்டுவதற்கு. ஓ மா கே லா கே சாடாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா 1 கிலோ பிரச்சனை கொடுங்கன்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. பிரதர், நான் வந்து ஆர்டர் பண்ணாமலே நிறைய இருக்கு, இதில் ஆர்டர் வேற பண்ணுமா அப்படின்றீங்களா? இதுதான். எல்லோரும் கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள், தாவீது எதிர்கொண்டான். ஏன்னா he is an eagle. He is an eagle. இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் உங்க மேல வருது. It is not will power, it is God's power. It's a Holy Spirit power. அப்ப எல்லாம் அந்த பிரச்சனைகளை பார்த்து எல்லாம் என்ன பண்ணும்? ஐயோ காத்தடிக்க, ஐயோ புயல் அடிக்க, ஐயோ இப்படி அடிக்க அப்படின்னு ஓடிடும். ஆனா ஈகிள் வந்து வேணும்னே அதுக்குள்ள போகும். ஏன் தெரியுமா? இது என்னை தாக்காது, என்னை தூக்கும். ஏன் தாவீது? சவுலே சும்மா இருக்கான், சாப்பாடு கொடுக்க வந்த உனக்கு எதுக்கு இந்த வேலை?
சவுல் ராஜா அவனே சும்மா இருக்கான். இவன் யாரு? சாப்பாடு கொடுக்க வந்தவன், சோல்ஜர் கூட கிடையாது, சோறு கொடுக்க வந்தவன். ஆனா இவனால இருக்க முடியல. பாருங்களேன், என்னது இவன் ஒரு பெரிய மேட்டர்னு பேசிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு முடிக்கிறேன் அப்படின்றான். ஆமே ஆமே, நான் சொல்றேன் ஆமே, இந்த வருஷம் சிலதை முடிக்கிறீங்க, முடிக்கிறீங்க, முடிவு கட்டுறீங்க இந்த வருஷம். ஹல்லேலூயா. ஷாக்கேலே பிரேக்கே. எல்லோரும் பயந்து, எல்லோரும் அஞ்சி, எல்லாரும் எதிர்க்க பயந்த இந்த பிரச்சனை என்கிற கோலியாத்தை, இந்த ஈகிள் he face the problem. That's a nature. எல்லாம் சொல்லுங்க, கழுகு சந்திக்கும், ஓடாது, அதை எதிர்கொள்ளும். ஏன் தெரியுமா? இதுல ஒரு இன்னொரு சீக்ரெட்ஸ் இருக்கு, இன்னொரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, மற்ற பறவைகளுக்கும் கழுகுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, இது மற்ற பறவைகள் நினைக்குது, ஐயோ இந்த காத்து வந்துடுச்சு, இது வந்தாலே நம்ம காலின்னு நினைக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த காற்றின் சக்தியை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி அது மேல போகுது. ஐயா, ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியணும், பிரச்சனைகள் இல்லாமல் இங்கு வெற்றிகள் இல்லை. பிரச்சனை எதுக்கு இருக்கு தெரியுமா? அதை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிப்பதற்காக. கோலியாத் வந்திருக்கிறது உன்னை கொல்ல இல்ல, உன்னை ராஜாவா வறுமைகளோ கடன்களோ எதிர்ப்புகளோ வந்திருக்கிறது உங்களை காலி பண்ண அல்ல, உங்களுக்குள்ளே தேவன் புதைத்து வைத்திருக்கிற ஆற்றல்களை, அபிஷேகங்களை வெளியே கொண்டு வர. That's opportunities. Amen. Goliath is an opportunity for David. நீ என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஒண்ணுமே புரியலையா? அவர் இருக்கிறாரா இல்லையா? ஏன் எனக்கு இதெல்லாம் அனுப்புனாரு? ஏன் அனுப்புனாருன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வலிமையை வெளியே கொண்டு வருவதற்கு. பெரிய ஆள் வெளியே வரணும்னா பெரிய பிரச்சனை. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஆள் வெளியில வரணும்னா இங்க வெளியில ஒரு பெரிய பிரச்சனை வரணும். வந்தாதான் உள்ள இருக்கிற அந்த ஜாயண்ட், உள்ள இருக்கிற அந்த ஈகிள், உள்ள இருக்கிற அந்த கிங் வெளியில வருவான். ஆமென். So problems are opportunities. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைகளே வாய்ப்புகள். மறுபடியும் சொல்லுங்க, பிரச்சனைகளே வாய்ப்புகள். ஆமென். அது என்னை தடுப்பதற்கல்ல. ஆமென். நான் விளையாடுறதுக்கு கடவுள் அனுப்பி இருக்கிற பெரிய மைதானம். பிளே பிளே. ஆமென். எதையோ ஒண்ணு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர போகிறார். I tell you, many treasure is in the darkness. Amen. அநேக பொக்கிஷங்கள் இருளுக்குள்ளே தான் இருக்கிறது. கடினமான அந்த காலத்துக்குள்ளதான் கடவுள் சில வைரங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஒளிபீடத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள். I tell you, treasure in darkness. Why this darkness? ஏன் இந்த இருட்டு? ஏன் இந்த இது? உங்க கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், அது புதையல்களை எடுக்கும் நேரம். உங்களுக்குள்ள இருக்கிறது வெளியே வருவதற்கு அது அற்புதமான தருணம். Some people pray, Lord, change the problem. சில நேரம் அப்படி ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எல்லா நேரமும் அப்படி ஜெபிக்க வேண்டியது இல்லை. எல்லா நேரமும் எப்படி ஜெபிக்கணும்னா, இந்த மலையை பேர்ந்து போகணும் ஜெபிக்க கூடாது. கடவுள் சொல்ற, நல்ல மலைடா, கிரேனைட்லாம் இருக்கு உள்ள, பேர்ந்து போயினா யாருக்காவது போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மலைகளை நொறுக்கக்கூடிய கூர்மையான ஆயுதமா ஒன்ன மாத்திரன்ற. இருக்கீங்களா? இருக்கீங்களா? என் பிரச்சனையை கடவுள் மாத்தாம, என் பிரச்சனையை சந்திக்கிற ஆளா அவர் என்ன மாத்துறாரு? உங்களை மாத்துறாரு. அதுதான் அங்க இருக்கிற. எங்க பார்த்தாலும் புயலும் வெள்ளமுமா இருந்தா, ஆண்டவரே இந்த புயலை நீக்கி விடும், வெள்ளத்தை நீக்கி விடுனா ஊர்ல தண்ணி இல்லாம போயிடும். நீந்த கத்துக்கணும், கப்பல் ஓட்ட கத்துக்கணும், கடலை ஆள வேண்டும். ஆமென். இவ்வளோ பெரிய கடலை வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? அப்படி பேசக்கூடாது. இட்ஸ் இட் ட்ரெஷர். இதுவுமே நமக்கு என்னன்னா, எல்லாமே ப்ராப்ளமாவே பார்க்குற ஒரு மைண்ட் செட் பயத்தை உள்ள வச்சுட்டோம். இந்த கழுகுக்கு தன் சிறகை மிக
மிக அதிகமாய் நீட்டிக்கொள்ள அந்த நேரம்தான் அதற்கு பயன்படுகிறது. ஒரு 7 feet மேலே அதோட இறகுகள் இருக்குதான். 7 அடி. யோசித்து பாருங்க, ஒரு ஆளுக்கு மனுஷனே 6 அடி 5.75 3.4 இப்படிதான் இருக்கிறோம். அதோட இறகுகள் எவ்வளோ இருக்குதான்? 7 feet. இப்படி இருக்கும். இது எப்போ விரியும் தெரியுமா? இந்த புயல் இதெல்லாம் அடிக்கும்போது அது போகும் பாருங்க. போதுதான் பிரச்சனை உன்னை ஒடுக்க வரவில்லை, உங்களுக்குள் ஒடுங்கி கிடக்கிறதை வெளியே கொண்டு வருவதற்கு. ஆமென். தாக்குதல்கள் உங்களை தடுக்கிறதுக்கு வரல, உள்ள புதைந்து கிடக்கிற ஆற்றல்களை வெளியே கொண்டு வருவதற்கு. ஆமென், ஆமென். கடவுள்கிட்ட என்ன கேளுங்கன்னா, இதை சந்திக்கிற பலன் எனக்கு கொடுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் தான் அடைகிறார்கள். இந்த கழுகு இப்படி ஜோம் பண்ண எப்படி இருக்கும்? ஆண்டவரே புயலே வரக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே மின்னலே வரக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே காற்றே இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே அப்படின்னா எப்படி இருக்கும்? தென்றல் காற்றுகள் மட்டும் வீசினால் பெரிய மரங்கள் வளர முடியாது. நீங்க போய் படிச்சு பாருங்க. பெரிய மரங்கள் எல்லாம் எப்போ வளரும்னா, புயல் அடிக்க அடிக்க அதன் வேர்கள் இன்னும் ஆழமாய். வீட்டுக்குள்ள வச்சு ஒரு செடியை வளர்த்து பாருங்க, வெளியில வச்சு வளர்த்து பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். சூரியன் படக்கூடாதுன்னே, காத்தே வீசக்கூடாது, உன்னை பொத்தி பொத்தி வளர்க்க. இந்த பொத்தி பொத்தி வளர்ந்ததுனால தான் நிறைய இது உருப்படாமல் போயிடுச்சு. வாழ்க்கையில் எதையுமே ஃபேஸ் பண்ண தெரியாமலே போயிடுச்சு. விடணும். ஆமாம். இன்னும் கம்மிங் வீக்கில் நான் பேச போகிறேன். கழுகு எப்படி ட்ரைனிங் கொடுக்குது எல்லாம் பேச போகிறேன். ஆனால் இது முதல்ல இது சொல்கிறேன் நான். வெளியில் வச்சிங்கன்னா காற்று அடிக்கும், சூரியன் படும். அந்த காற்று அது மேலே அடிக்கும்போது அந்த மரத்தை ஒடிக்கிறதுக்கு இல்லை, அதை உறுதிப்படுத்த. எல்லாம் சொல்லுங்க, அடிக்கிற காற்று என் வேரை இன்னும் ஆழமாய் பற்றி பிடிக்க உதவி செய்கிறது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் தன்னை காக்கணுன்ற ஒரு எண்ணம் இன்பில்டா உள்ள இருக்கு. அப்ப காற்று அடிக்கும் போது இந்த மரம் என்ன பண்ணுது? இன்னும் ரூட்டடா மாறுது, இன்னும் ஆழமான வேர்கள். காற்று அடிக்கலன்னு அதெல்லாம் நடக்காது, புயல் வரலன்னு அதெல்லாம் நடக்காது. அப்போ இந்த கழுகினுடைய அந்த இழக விரிகிற நேரமே இந்த புயலின் நேரமாக இருக்கிறது, இந்த காற்றின் நேரமாக இருக்கிறது, இந்த மின்னல் அடிக்கிற நேரமாய் அது இருக்கிறது. நான் சொல்றேன், பிரச்சனைகள் உங்களை காலி பண்ண அல்ல, உங்களுக்கு ஜோலி பண்ண. ஆமே ஆமே. யோசித்து பாருங்க, கோலியாத்துன்னு ஒருத்தன் வரலன்னா தாவீதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாருன்றதே யாருக்கும் தெரியாது. எல்லாம் சொல்லுங்க, புயலுக்காக நன்றி. இது வரைக்கும் பூக்களுக்காக தான் நன்றி சொன்னீங்க, இந்த வருஷம் புயல்களுக்கு நன்றி சொல்ல போறீங்க. தேங்க் காட், தேங்க் காட். புயல்களுக்காக நன்றி. என்னை பற்றி தப்பு தப்பா பேசின ஆட்களுக்காக நன்றி. நண்பர்களுக்காக மாத்திரமல்ல, என் எதிரிகளுக்காகவும் நன்றி. இவர்களெல்லாம் வரலன்னா உள்ள இருக்கிறது வெளியில வந்திருக்காது. ஓ ராபா ஷாச்சாலா. என்னை பாராட்டினவர்களுக்கு மட்டுமல்ல, என்னை பத்தி தப்பு தப்பா பேசினவங்களுக்காக நன்றி. ஆமே. அதுதான் உங்களுக்குள்ள அப்படியே ஒன்று பண்ணும், ஒரு ஷேக் பண்ணி விடும், ஒரு அசப்பை ஏற்படுத்தி விடும். மற்றவனுக்கு பிரச்சனை வரும்போது அவன் காலி ஆயிடுவான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வரும்பொழுது நம்ம தேவ வழியில் பதில்களை தேடுவோம் பாருங்களேன், அதுவே சிலதை போய் அடையிறதுக்கு உதவியா மாற ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஸ்டார்ம் லைக். ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புயல்களை நான் நேசிப்பேன். ஆமென். மின்னல்கள். ஆமென். இதெல்லாம் இல்லவே இல்லை, அப்படி போய் சொல்றதுக்கு நான் வரல, அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி ஈகளுக்குள்ள இருக்கு, கழுகுக்குள்ள இருக்கு. ஆமென்.
இந்த வருஷம் பயப்படாதீங்க, எந்த புயலும் இருக்காது, எந்த மின்னலும் இருக்காது, எந்த காற்றும் இருக்காது, கவலையே படாதீங்க அப்படின்னு ஆறுதல் பேச நான் வரல. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல நீங்க வருவீங்க, அதுக்கு மேல நீங்க வருவீங்க. அவர்கள் உன்னோடு போராடுவார்கள் உன்னை மேற்கொள்ள. மோ ஷாகா போகெட்டே. ஆமென், ஆமென். மேற்கொள்ளுகிற வலிமையை கர்த்தர் உங்களுக்கு அளிக்கிறார். ஆமென். போராடுவார்கள், ஆனா ஒன்னு என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தனும். சத்துருவே இல்லைன்னு ஜெபிக்க கூடாது. சத்துரு இருப்பான். சத்துரு போயிட்டா எப்படி? உன் வெற்றி அவன் பார்க்க வேண்டாம். ஆமா சாராலா பாக்க. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு சாப்பாடு கொடுன்னு இருக்காரு. உன் சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு. எதுக்கு? செத்து போயிடக்கூடாடா, நீ ஜெயிக்கிறத அவன் பார்க்கணும். எந்த கண்ணு உன்னை அற்பமா உன்னை ஒண்ணுமில்லாம பார்த்துச்சோ அதே கண்களுக்கு முன்பாக உன் வெற்றிகளை கர்த்தர் ஆமென் வெற்றி கொடியை நாட்டி அதை பறக்க விடுகிற வருஷமா இருக்கு. எதிரிகள் வாழ்க. ஆமென், ஆமென். இருங்கள், நான் ஜெயிக்கும் வரை நீங்கள் இருக்க வேண்டும். நான் முடிக்க வேண்டியதை முடிக்கும் வரை நீங்கள் இருக்க வேண்டும். என் முன்னேற்றத்தை பார்க்கும் வரை நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தாவே அவர்களுக்கு பாதுகாப்பை தாரும். ஏன்னா நான் உச்சம் தொடுகிறதை இந்த கண்கள் காண வேண்டும். நான் உலகம் எங்கும் செல்வதை இந்த கண்கள் காண வேண்டும். ஆமென். நான் மேலான காரியங்களை உமக்காய் சாதிப்பதை இந்த கண்கள் காண வேண்டும். ஆமென், ஆமென். அப்போ உன் கூட போராடுவாங்க, உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வலிமையை உங்களுக்கு தருகிறார். இந்த வருஷம் வலிமையான வருஷம். இது வலிமையின் வருடம். ஆமென். I proclaim that word. ஆமென். சோர்ந்து போகிற வருஷம் அல்ல, இது வலிமையின் வருடம். இது மாம்ச வலிமை அல்ல, தேவ வலிமை. கர்த்தருடைய பலன் உங்க மேல வருகிற ஒரு வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொல்லுங்க, வலிமையின் வருடம். ஆமென். பலவீனத்தின் வருடம் அல்ல, இது வலிமையின் வருடமா இருக்கிறது. உங்க மேல ஒரு வலிமையை கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். இனி எளிமை அல்ல, வலிமை. எல்லாம் எளிமை எல்லாம் முடிஞ்சு போகட்டும். ஆமென். இனி வலிமை. எல்லாம் சொல்லுங்க, வலிமை. சொல்லுங்க, ஆற்றல், பலன். ஆமென். அப்ப பாருங்க, அது வரைக்கும் பயந்த பேதுரு அதுக்கப்புறம் பயப்படல. ஏன்னா இப்போ பலன் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கீஸ். இது வில் பவர் நான் பேசலை, அது கொஞ்ச நேரத்தில் காலியாக போயிடும். நான் பேசுறது காட்ஸ் பவர். நான் பேசுறது த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென், ஆமென். இப்போ இவன் மேலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்தபோது வேதவசனம் அவங்க 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 ப்ரேயரே என்னவா இருந்தது தெரியுமா? ஒரே மிரட்டல், ஒரே காற்று, புயல், இடி முழக்கம் இப்படியா இருக்கு எருசலேம் முழுவதும். இதுக்கு நடுவில் இவங்க போகணும். இதுக்கு நடுவில் இவங்க ஊழியத்தை நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்ற? அவங்க ஜெபம் பண்றாங்க, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணவும். அவங்க எதுக்கு ஜெபம் பண்றாங்க பாருங்க. பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கல. Give me boldness. போன்லெஸ் மட்டும் கேட்க தெரியுதுல்ல, இப்போ போல்ட்னஸை கேளுங்க. ஆமென். 65 வேணும், போன்லெஸ்ஸாக வேணுமா? எல்லாம் சொல்லுங்க, போல்ட்னஸ். ஆமென், போல்ட்னஸ். ஆமென், ஆமென். உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை எப்படி பேசணும்? எல்லாம் சொல்லுங்க, தைரியமாய் பிரசங்கிக்க. பிரச்சனை எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல, அற்புத அடையாளம் எல்லாம் கூடட்டுன்றாங்க. கோ போ ஷாக்கே லடலமா ஷேகே லேகெட்டே லீ ப்ரோகெண்டே லே ப்ரோஹோ செட்டே லே ப்ரேகெட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள்லாம் என்ன பண்ணட்டும்? இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாகிய உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகள் குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை
முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. அப்போ நாங்க என்ன இருக்குது? ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, பயமுறுத்துதல் இருக்கிறது. இப்ப இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? இப்பொழுதும் கர்த்தாவே இவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. என்னெல்லாம் எங்களை மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம். they will pray. பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கல, they will pray for boldness. ஆமென். எல்லாம் சொல்லுங்க தைரியம். ஆமென். சொல்லுங்க வலிமை. சத்தா சொல்லுங்க வலிமை. ஆமென். அவர்களுக்கு அனுகிரகம் செய்தலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஓ, இந்த வருஷம் தைரியத்தின் வருஷம். ஏன்? அச்சுறுத்தல்களை கண்டு, ஆமென், மிரட்டல்களை கண்டு ஓடுகிற வருஷம் அல்ல. ஆமென், ஆமென். தைரியத்தின் வருஷமா இருக்கிறோம். ஆமென். இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? மிரட்டல்கள். ஆனா மிரட்டல்கள் எல்லாம் மிரக்கல்களாய் மாறட்டும். ஆமென். அச்சுறுத்தல்கள் அற்புதங்களாய் மாறட்டும். அதை போய் சந்திக்க எங்களுக்கு பலனை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆமென். ஸோ இந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒன்று. இதை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே போடக்கூடாது. Sit in the presence. Amen. Speaking tongues. Read the word. Full with presence. Amen. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஆமென் துதியினாலும் தேவ பலத்தினாலும் வார்த்தையினாலும் நிரம்பி நீங்க போனீங்கன்னா you will face the storm. Amen. Thunders. Amen. Amen. Rain. எதுவா இருக்கட்டும் அதை நீங்கள் சந்திப்பீர்கள். சந்திக்கிறதுக்கு ஒரு பலனை உங்களுக்கு தரார். எல்லாம் சொல்லுங்க பலன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை எப்படி பேசினாங்களாம்? சொல்லுங்க தைரியமாய். எல்லாம் சொல்லுங்க தைரியமாய். அப்பனா என்னன்னா அதுவரை பார்க்காத ஒரு பீட்டரை அவனே பார்க்கறான். இஸ் ஆல்சோ ஆக்ட்ஸ் சாப்டர் 2லயே ஆவியானவர் அவங்க மேல வந்து நிரப்பப்படுறார். பேதுரு அவர்கள் எல்லாருக்கும் நடுவில் எழுந்து நின்று he preached. எந்த ஊரை பார்த்து பயந்தானோ இப்போ அந்த ஊரை பார்த்து சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் சிலுவையில் கொலை செய்தீர்கள். எவ்வளவு தைரியமா பேசுறான் பாருங்க. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். we are the witness. வாங்கடா, இங்க தான்டா இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். தைரியமா பேசுறோம். எல்லாம் சொல்லுங்க சூப்பர் நேச்சுரல் போல்ட்னஸ். நல்லா சவுண்டா சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம். நான் பேசுறது மாம்ச தைரியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க அது அந்த இதில் பிறந்தாலே ஒரு தைரியம். அந்த மாதிரி மாம்சத்தில் பிறந்தாலே ஒரு தைரியம் வர முடியும்னா ஆவியில் பிறந்தா ஒரு தைரியம் வருமா வராது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தைரியம் வருமா வராது? ஆமென். எனக்கெல்லாம் பிறப்பினால் வந்த தைரியம்லாம் கிடையாதுங்க. நான் சின்ன வயசில் ரொம்ப பயப்படுறாள். 2 பேருக்கு முன்னாடி என்னால் பேசவே முடியாது. யாராவது வந்தாங்கன்னா எங்கேயாவது ஒளிஞ்சு போய் நின்றுக்கிடுவோம். பாருங்க, முத்துவுக்கு நல்லாவே தெரியும். இவரா அவர் அப்படின்ற மாதிரி மாத்திட்டார். பர்சனாலிட்டியே மாத்திட்டார். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல, இது நடந்திருக்கு. ஆமாம், அமைதியா ஒரு மாதிரி இருக்க இடம் தெரியாம இருந்துடும்டா அப்படின்ற மாதிரி இப்படியே ஒரு வெளிச்சமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இது வந்து பிறப்பினால வரல, மறுபிறப்பினாலே பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆமா, இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங்காக வர்றதை விட போல்ட்னஸ் அனாயிண்டிங்காக வர்றாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அண்ணா ப்ரே ஃபார் மீ. வாட்? ப்ராஸ்பரிட்டி ஏற்கனவே நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டோம்,
ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் நின்னீங்க பாருங்க. We need that anointing of boldness. Amen. The anointing of boldness. அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அதுவரை இல்லாத ஒரு தைரியம் உள்ளவர். Amen. அஞ்சா நெஞ்சன் மருது பாண்டி, உங்க டைட்டிலே மாறுது. இருக்கீங்களா? ஆமென். இனி கோலை அல்ல, இனி வீரம். ஆமென். அப்போ மற்ற பறவைகள் இனங்களோட தேவன் உங்களை ஒப்பிடாமல் தேவன் உங்களை கழுகுகளோடு ஒப்பிடுகிறார். ஏன்னா கழுகு புயலை கண்டு அஞ்சாது. ஆமென். பெரும் மழையை கண்டு அஞ்சாது, மின்னலை கண்டு அஞ்சாது, இடி முழக்கங்களை கண்டு அஞ்சாது. வாடா அப்படின்னு பாயும். அந்த ஃபோர்ஸ்ல தான் கொஞ்சமா இருக்கிற அதனுடைய இறகுகள் இன்னும் விரியும், இன்னும் விரியும். 6 feet 7 feetக்கு அது ஆயிடும். அப்போ அந்த மாதிரி ஒன்று வரலன்னா கழுகுமே கொஞ்சோட தான் இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அது வளர்ந்துடும். சில பிரச்சனைக்கு அப்புறம் தான் பெரிய வளர்ச்சியே உங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க. அது உங்களை அது வந்து உங்களை அழிக்கிறதுக்கு பிசாசோ மனிதர்களோ இயற்கையின் சூழலோ அப்படி வந்தா கூட கடவுள் உங்க கூட இருக்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு, அப்ப இருளுக்குள்ள போறேன், பள்ளத்தாக்குள்ளெல்லாம் போறேன், ஆனா அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க. மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு. இது என்ன வார்த்தை? பொல்லாப்புக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, இவன் பயப்படன்றான். Because David is the eagle. Amen. I fear no evil. எல்லாம் சொல்லுங்க. I fear no evil. மறுபடியும் சொல்லுங்க. I fear no evil. என்ன வார்த்தை பாருங்க. டேய் பயப்படணும்டா கொஞ்சமா. I fear no evil. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். என்னடா இது? ஒன்னு என்ன பல்லாக்கில் வச்சா கூட்டு போறாங்க, பள்ளத்தாக்கில் போயிட்டு இருக்கடா. I fear no evil. என்ன வார்த்தை பாருங்க. இந்த வருஷம் இதை உங்க மேல போடுறாரு. இந்த முதல் வாரமே இந்த 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 ஆவியை உங்க மேல ஊத்துறாரு. இந்த ஆடையை உங்க மேல போடுறாரு. ஆமென். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. கெட்ட விஷயத்துக்கு பயந்த நாள் முடிஞ்சிச்சு. இனி அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிற நாள். எல்லாம் சொல்லுங்க. பொல்லாப்புக்கு பயப்படு. Because you are eagle. புயலை கண்டு, மிரட்டல்களை கண்டு, காற்றை கண்டு, எதையும் கண்டு பயப்படாத ஒரு இருதயத்தை, பயப்படாத ஒரு ஆவியை உங்க மேல தேவன் வைக்கும். ஆமென். ஹalleluya. ஓ ரமேசே லேக்கே. Amen. Amen. Valley of shadow, I will fear no evil. எல்லாம் சொல்லுங்க. I will fear no evil. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க புதுசா ஒரு ஆளை பார்க்க போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. புதுசா ஒரு ஆளை பார்க்க போறீங்க. ஆமென். என் ஆழ்த்துவமே மாறப்போகுது. ஆமென். உங்க அடையாளமே மாறப்போகுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து. இந்த பலன் உங்க மேல வரும் பொழுது உங்க பர்சனாலிட்டியே மாறுது. பயந்தாங்குழியாய் அல்ல. ஆமென். ஆமென். அஞ்சு ஓடுகிறவர்களாய் அல்ல. இந்த தன்மையை தான் கடவுள் பாருங்க உங்களுக்குள்ள இம்போர்ட் பண்ணுகிறார். It is not a message, it is importations. It is importations. இன்னைக்கு காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏதோ சில குறிப்புகளை நீங்கள் கேட்கவில்லை, ஒரு இம்பார்ட்டேஷன் உங்க மேல நடந்து கொண்டிருக்கிறது. I believe strongly in my spirit, it's a importations. கர்த்தர் ஒரு தைரியத்தை உங்க மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார், ஒரு பலனை உங்க மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஷகலா பரக்கதா. பிரச்சனைக்கான காரணம் என்னன்ற ஞானத்தை உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். இது என்ன காலி பண்ண வரல,
எனக்கு ஜோலி பண்ண வந்திருக்கு. ஆமே, என்ன தடுக்க வரல, என்ன தாக்க வரல, என்ன தூக்க வந்திருக்கு. ஆமே, சின்ன ஆளை ஜெயிச்சா அவ்வளோதான் உயரம். இவ்வளோ பெரிய இதை ஜெயிச்சா உங்க உயரம் பெருசு. ஓட்டப்பந்தயத்தில் இவ்வளவு தூரம் வைக்கிறாங்க, தாண்டுறீங்க, அதுவும் தாண்டுறது தான். ஆனால் அதுக்கு எவ்வளோ பரிசு? ஆனால் ஆளை விட இவ்வளோ வச்சிடறாங்க, இதை தாண்டுன்றாங்க. இப்போ இவனை இதை தடுக்கிறதுக்கா, உள்ளே இருக்கிற வலிமையை வெளியே கொண்டு வருவதற்கா? ஆமே, அப்படி தாண்டும் போது பார்த்தீங்கன்னா மெடலே வேற. ஆமே சார், கடவுளுடைய கிருபை உங்கள் மேலே வருது, பயப்படாதீங்க. பிரதர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது இப்படி நான் அப்படி ஆயிட முடியுமா? இல்லை இல்லை, ஆவியானவர் உங்களை அப்படி ஆக்குவார், கிருபை உங்களை அப்படி ஆக்கும். ஆமே, எரேமியாவை கடவுள் கூப்பிடுறாரு, உன்னை வச்சு வேற மாதிரி செய்ய போறேன்றாரு. அவன் சொல்றான், நான் சின்ன பிள்ளையா, தெரியாத்தனமா வந்துட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்றான். ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 நோ, பயப்படாத, நீ சிறு பிள்ளைன்னு என்ன பண்ணாத, சொல்லாத. யூ ஆர் த அயர்ன் பில்லர். ஆமே, உன்னை நான் எப்படி பண்றேன் பாருங்க. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். பக்கத்தில் பா சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். Do not be afraid. எல்லாம் சொல்லுங்க, do not be afraid. சார், கழுகுக்கு பயம்னா என்னன்னு தெரியும். இந்த வருஷம் அப்படி ஆவ போகுது. பயமா எனக்கா? எத்தனை பேர் அந்த அனாயிண்டிங்க ரிசீவ் பண்ண விரும்புறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, பயமா? பயத்துக்கே பயம் காட்டு. சார், இந்த டயலாக் எல்லாம் பொருந்தக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான். எதிர்காலத்தை பற்றிய பயம், ஏன் பயப்பட மாட்டாங்க. ஆமென். ஐ அம் ஈகிள். ஆமென், ஆமென். அச்சத்தை உங்களை விட்டு எடுக்கிறார். ஒரு தெய்வீக துணிவை உங்களுக்குள்ளே அவர் வைக்கிறார். ஆமென். ஒரு போல்ட்னஸை உங்களுக்கு கொண்டு அவர் வைக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தம் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், புடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டமும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மீதும் ராஜ்யங்கள் மீதும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எப்படி போட்டு பாருங்க, ஐ ஹாவ் அப்பாயிண்டட் யூ this day over the nation and over the kingdom. Amen. இனிமே, அதாவது இதுக்கு மேல ஒன்ன வைக்கிறேன்டான்றார். I have appointed you this day over the nation and over the kingdom. Actually over the problems. எல்லாத்துக்கும் மேல நான் உன்னை அப்பாயிண்ட் பண்றேன். I have appointed you this day over the nation and over the kingdom and over the darkness and over the devil and over the people. Amen. 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 ஒன்னா அதுக்கு மேல நான் வைக்கிறேன்றார். சத்ருவின் சகல வலிமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. இந்த வருஷத்தை ஒரு தைரியத்தோடு ஆரம்பிக்க போறீங்க. அந்த கடனை காலி பண்ண போறீங்க, அந்த நிந்தையை காலி பண்ண போறீங்க. ஆமென். அது என்னவா இருந்தாலும் சரி, அதை ஒண்ணுமில்லாம ஆக்க போறீங்க. நான் இன்னைக்கு வேற ஒன்று தான் பேசணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி இதுல வேற ஒரு கேரக்டர் தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் அது வேற மாதிரி ஆக்கியிருக்கிறார் இன்னைக்கு. ஆமென். முதல்ல என் பிள்ளைக்கு தைரியத்தை சொல், என் பிள்ளைங்க பார்த்து பயப்படாதன்னு சொல், திகையாதே, கலங்காதே. ஆமென். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதுதான் முதல்ல உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாரு அப்பா. உங்களுக்கு முதல்ல தைரியத்தை தர விரும்புகிறார். ஆமென். உங்கள் தோலை தட்டி கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஷாகலா பிரேக்கெட். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். ஒன்றும் உன்னை மேற்கொள்வது இல்லை. I have given you authority. Amen. Amen. That you not now possess to treat and serpents and scorpions. எல்லாம் இருக்குது.
the ability to exercise authority. இந்த சர்பன்ஸ், இந்த ஸ்கார்பியன்ஸ் எல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்க எபிலிட்டியை எக்ஸசைஸ் பண்ண. ஹலோ சார், இந்த பிரச்சனைன்றது நீங்க போற ஜிம்மு, அதுல தான் உங்க மசில்ஸ், அதுல தான் உங்க ஸ்பிரிட், அதுல தான் உங்க ஃபெய்த் டெவலப் ஆகும். கொஞ்சம் வலிக்கும், ஆனா மசில்ஸ் சூப்பராயிரும். ஒரு சின்ன பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆமா. ஆனா இது பெயின் கிடையாது, இது பாத். ஆமா, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. நீங்க ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? வலிக்கும், இங்க வலிக்கும், தோல்றல வலிக்கும், சிலருக்கு சும்மாவே வலிக்குது. அது வேற. எக்ஸசைஸ் பண்ண என்ன பண்ணுது? பெயின் வருது. ஏன்? ஏன்னா அவங்க மசில்ஸ் எல்லாம் வந்து விரிவாக போகுது. அப்போ இது என்ன இது அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த பெயின் வந்து அதுக்கப்புறம் பெயினே வராது, வலியே வராது. ஆமென். அப்போ பாருங்க, இது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற ஒரு நேரமா இருக்கு, சிறகுகளை விரிக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்போ இது என்ன காலி பண்ணாது, எதுவும் என்ன காலி பண்ணாது. சொல்றாரு, ஒரு முடி கூட விழாதுன்ற. பயப்படாது, உங்க ஒர்க் ஸ்பாட்டுக்கு தைரியமா போ, பயப்படாது. என்ன ஆயிரம் அதான் ஒன்னும் ஆகாது. நான் ஐ ஆம் ஈகல். ஆமென். உங்க வாழ்க்கையை தைரியமா சந்திங்க. ஆமென், ஆமென். dare to live, ஆமென். dare to fly, dare to dream. ஆமென். தைரியமாய் வாழுங்க. ஏன்னா நீங்க யூ ஆர் ஈகல். ஆமென். உங்களை விட பெருசு எதுவுமே கிடையாது. பெருசா இருந்தாலும் அதுக்கு மேல நீங்க வந்து நிப்பீங்க. இந்த வருஷம் அதுக்கு மேல வந்து நீங்க நிப்பீங்க. ஆமென். பிரைஸ் காட். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ராடலமா ஷெடலே லேகனே மே கோலா பிராக்கிட்டே லேப்ரேக்கிட்டே. உங்க மேல ஒரு பலன் இருக்கும், நீங்களே இதை உணர்வீங்க. இது வந்து அப்படி கிடையாது, இது உங்க மேல இம்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டா? ஆமென். இதுவரை எதை கண்டு பயந்தீர்களோ அதை சந்திப்பீர்கள். இனி அது உங்களை பார்த்து பயப்படும். எதை பார்த்து நீங்கள் ஒதுங்கி அஞ்சினீர்களோ அது உங்களை கண்டு அச்சப்படும். அது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, கடவுளுடைய ஆசீர்வாதமான வார்த்தை. உன்னை குறித்த அச்சங்கள் பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்டாகும். வாங்குறவங்க போனஸா வாங்கிக்கோங்க, வாங்குற பிள்ளைங்க அதை ஒரு போனஸா வாங்கிக்கோ. அதாவது நீ பயப்படாதன்றது மட்டும் சொல்லல, இன்னும் ஒன்ன பார்த்து எல்லாரும் பயப்பட போறாங்கன்னு. இது எத்தனை பேருக்கு வேணும்? அது ஆசீர்வாதங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்த அச்சங்கள் பூச்சக்கரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அமைதி. நீங்க போனீங்கன்னா அமைதியா இருக்க போறாங்க. ஆமென், ஆமென். ஆமா, உன்னை குறித்த அச்சம் பூச்சக்கரத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. அப்படியே பேசக்கூடாதுப்பா. ஆசீர்வாதத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எதிர்ப்புகளும் பொறாமைகளும் உண்டாச்சு ஈசாக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்துட்டான். ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா? எவன்லாம் இவனை எதிர்த்து இது பண்ணானோ அவன்லாம் ஈசாக்குக்கு பயப்பட ஆரம்பிச்சான். ஈசாக்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்பா, உனக்கு எப்படி நாங்கள் தீங்கு செய்யாமல் உன்னை அனுப்பணும், அது மாதிரி எங்களையும் பத்திரமா அனுப்பிடு, எங்களுக்கு தீங்கு செய்யாதன்னு ஈசாக்கை பார்த்து அச்சம் கொள்ளும் காலம் வந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு அதை உங்க மேல நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் அச்சப்பட்ட நீங்கள் அஞ்சாமல் இருக்கிறது மட்டுமல்ல, உங்களை அச்சப்படுத்தினவர்கள் அஞ்சும் ஒரு நேரமாய், அஞ்சும் ஒரு வருஷமாய். ஹல்லேலூயா. மக்கலபோ ஷடல மண்டலே கெச்சேலே மண்டலே கெச்சே. ஆமென். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் எல்லாத்துக்கும் உங்களை குறித்த அச்சம் அதுக்கு உண்டாகும்.
நீங்கள் எதை பார்த்து அச்சப்பட வேண்டியதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். என்ன நமக்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஷாகாபோ டெலமாகோரா சாண்டலா கேப்ரேகே, அது ஒரு கணம். ஆமென். ஃபியர் ஒன் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர். ஆமென். ஒருத்தருக்கு பயப்படுறீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அது வந்து கணம், அது ஒரு மரியாதை. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு போட்டுக்கு பாருங்களேன். அப்படின்னு அர்த்தம் த ரெவரன்ஸ் ஆஃப் காட். ஆமென். தேவனுக்கு செலுத்தும் மரியாதை என்றதை நாம் சொல்லலாம். பயத்துக்கு இன்னொரு வார்த்தை மரியாதை. அப்போ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பயம் என்கிற மரியாதையை மக்கள் செய்ய போகிறார். ஆவியானவர் உங்களை விடுறதா இல்லை பாரு. ஏன் வாயை அவர் விடுறதா இல்லை. ஆமென். இன்னும் ஸ்பேஸ், இன்னும் சொல். ஆமென், ஆமென். உன்னை குறித்த அச்சங்கள் எல்லாத்துக்கும் உண்டாக போகிறது. ஆமென். இந்த வருஷம் நீங்க தைரியமா இருக்கிற வருஷம் மட்டும் இல்லை, பல காரியங்கள் உங்களை கண்டு பயப்படும். பிசாசுக்கு நீங்க பயப்படாம இருக்கிறது இல்லை, பிசாசு உங்களை கண்டு பயப்படும். வியாதிகள் உங்களை கண்டு அஞ்சும், மரணங்கள் உங்களை கண்டு அஞ்சும், சூழ்நிலைகளை உங்களை கண்டு அஞ்சும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் உங்களை கண்டு பயப்படுகிற காலமா இது இருக்கிறது. இது டபுள். இது இந்த சைடு சொன்னாலே புரியும், ஆனால் இந்த சைடு வேற ஒன்று இருக்கு. அது என்னன்னா, உன்னை குறித்த அச்சங்கள் எல்லாருக்கும் வரப்போகிறது, உன்னை குறித்த பயங்கள் எல்லாருக்கும் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஷாகா லாப்ரே ஹேண்டலே கெட்டேரியாட்டா லாப்ரே ஹேண்டலே. கடவுள் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளே சிலருக்கு பயமா மாறும். It's in the Bible. ஈசாக்குக்கு நடந்த நல்லதெல்லாம் அவனுக்கு பயமாயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகள், ஆமென், பல பேருக்கு பயமாக அச்சுறுத்தலாக அது மாறும். அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென், பிரைஸ் காட். நம்முடைய காணிக்கைகளால், நம்முடைய தசம பாகங்களால், நம்முடைய விசுவாச விதைகளால் நம் தேவனை நாம் கனம் பண்ண போகிறோம். ஆமென். We are going to give our tithes and offerings. Amen. Our loving and amen faith seeds. Amen, amen, amen. This is the time. தேவனை கனம் பண்ணுகிற ஒரு நேரம். ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்வோம். Amen. We pray and give. Amen. Thank you Holy Spirit. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, you can give your tithes and offerings through online. Amen. நீங்கள் செலுத்தலாம், ஜிபே மூலமாக செலுத்தலாம். ஆஃபரிங் செலுத்துகிற பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஆஃபரிங் செலுத்துறீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லது நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ண முடியும்னா அதை நம்முடைய அலுவலக எண்ணுக்கு 8124 ஆரம்பிக்கும் அந்த எண்ணுக்கு நீங்கள் அதை அனுப்புங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் நான் ஒருத்தர் எனக்கு துபாயிலேருந்து ஆஃபரிங் அனுப்பியிருந்தார். அவர் சொன்னார், நான் ஒரு 2-3 முறை அனுப்பினேன், எனக்கு எந்த ரிப்ளையுமே வரல, அதனால் உங்களுக்கு வருதான்ற டவுட்லேயே அனுப்பலை அப்படின்னு. அந்த டவுட்டே வேண்டாம். அப்போது சொன்னேன், சிலர் அனுப்பிடுறாங்க, பட் நம்மக்கிட்ட இருந்து இன்னும் ப்ராப்பராக இது அவங்களுக்கு போகிறதில்ல, எல்லாமே வந்துடுது. பட் நீங்கள் எங்களுக்கு ஒன்று செய்யுங்க, நீங்கள் அனுப்பினா கூட அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா, பேங்க் ரிசிப்டை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா தவறாமல் அதை என்ன பண்ணிப்பாங்க, எழுதி வைத்துக்கொள்வாங்க. இன்னொரு முக்கியமான காரியம், நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறீங்க ஜப உதவிகளுக்காக. நான் அலுவலகத்தில் எல்லா நேரமும் இருப்பதில்லை, அதனால் இங்கேயே நிறைய நல்ல ஜப வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேருக்கு அது வருத்தமாயிடுது. என்ன வருத்தமாயிடுதுன்னா, நம்ம கால் பண்ணால் இவர் ஏன்னா நான் ஊர்லேயே நிறைய இருக்கிற நாளே கம்மி, இதில் இங்கே இருக்கிற நாள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நேரடியாக அப்படி ஃபோனில் ஜெபிப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஆமென். ஸோ அதனால் இங்கேயே வந்து சூப்பராக ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம ஆரோக்கியம் தம்பி, அவன் ஜெபம் பண்ணி எத்தனை பேருக்கு ஹீலிங் ஆகிருக்கு. ஆமாங்க, பல பேர் சுகத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அவன் ஜெபம் பண்ணால் அடுத்த நாள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அன்றைக்கி கூட அவன் சொல்லிகிட்டு இருந்தான். பாருங்கள், எல்லாம் அற்புதமாக ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பிரதர் பாலசேகர் இப்போ வளர்ந்து விட்டார், பெரியாள் ஆகிட்டார் அப்படின்னா ஃபோனும் கையுமா உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களும் வளரணும், நானும் வளரணும்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சந்திக்க முடியாத ஆள் நான் கிடையாது. அது கொஞ்சம் 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 ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் நேரில் வரலாம், ஆராதனைகளுக்கு வரலாம். வரும்போது நிச்சயமாக ஜெபம் பண்ணுவோம். இப்போது பெங்களூர் மீட்டிங் நடக்குது வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை சென்னையில் நடக்குது, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர் நடக்குது. அங்கெல்லாம் வரும்பொழுது நிச்சயமாக நேரில் சந்தித்து என்ன பண்ண முடியும், ஜெபம் செய்ய முடியும். அதர்வைஸ் இங்கே அலுவலகத்தில் இருக்கிற நபர்கள் மாத்திரமே உங்களுக்கு ஜெபம் செய்ய முடியும். ரொம்ப ரேர், எப்போமாவது ஒரு புதன்கிழமை நாங்கள் இருக்கும்போது சில இம்பார்ட்டன்ஸான ஃபீட்பேக்ஸு, சில ஃபோன்ஸு வந்து எனக்கு கொடுப்பாங்க. இவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. அது பார்த்தா இவ்வளோ இருக்கும், ஒரு 10 20 எனக்கு பேச முடியும். ஏதாவது ஒரு புதன்கிழமை நாங்கள் இருப்பேன். அந்த மாதிரி டைமில் தான் வந்து அதை செய்ய முடியும். ஸோ அதனால் தயவு கூர்ந்து இதை புரிந்து கொள்ளுமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, கேலண்டர்ஸ் எல்லாருக்கும் ரெடியாக இருக்குது. கேலண்டர் பெறாதவங்க கை தூக்குங்க. பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள், அப்போது அவங்க மட்டும் என்ன பண்ணிக்கொள்ளலாம், கேலண்டர் என்ன பண்ணிக்கொள்ளலாம். அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நேம் கொடுத்துட்டு ஒரு குடும்பத்திற்கு ஒரு கேலண்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு காந்தி தாத்தா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுக்கு இல்லை, ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கெலாம் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கான கேலண்டர் என்ன பண்ணிக்கோ பெற்றுக்கொள். மேபி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அங்கே ஒன்று வேணும்னா நீங்கள் அது பே பண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஸோ தேவன் நல்லவர். ஆமென், பிரைஸ் காட். ஸோ இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்க போகுது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் கையில் எடுத்துருக்கீங்க, அப்படி தூக்குங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். கிவிங் இஸ் த ஹானரிங். ஆமென், இட்ஸ் அ ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வந்து கடவுளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், கடவுளுடைய வார்த்தையை கொடுத்தவருக்கும் என்ன பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், கனம் பண்ணுகிறோம். ஆமென். அது முதல் மரியாதையாக இருக்கிறது. உங்கள் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். இந்த நியூ இயர் சர்வீஸில் சில்வர் அண்ட் கோல்டெல்லாம் மக்கள் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, விதைச்சாங்க. அப்போது சில பேருக்கு வந்து என்ன, இந்த சபையில் தங்க காணிக்கெல்லாம் எடுக்கிறாங்க, வெள்ளி காணிக்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்கும். இந்த சபை வந்து செழிப்புக்கான அடையாளமாக தேவன் அழைத்திருக்கிறார். அதனால் இந்த சபையில் எங்கேயும் செய்யாதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், செய்வோம். அது ஒன்று. ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, பாருங்கள், தங்கத்தை எதிர்நோக்கி நீங்கள் கொடுங்க. பட் தங்கம் இல்லாட்டா கூட என்ன தர முடியும்? 1 கிராம் வெள்ளி எவ்வளவு? 100 ரூபா. 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா, ஜிஎஸ்டிலாம் சேர்த்தா 100 ரூபா தான் வரும். எவ்வளோ? 1 கிராம். நான் என்ன பார்த்தேன்னா, எத்தனை பேர் அதை வேல்யூ பண்ணீங்கன்றதை தான் செக் பண்ணேன், வேறு ஒன்றுமே கிடையாது. பாஸ்டர் சொன்னார, சரி தங்கம் கொடுத்தா தான், தங்கம் இல்லை வெள்ளி கூட கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை வாங்கி அதை செய்கிறீங்கன்றதை நான் செக் பண்ணேன். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி அதை பிடிக்கிறீங்க. ஏன்னா இந்த வருஷம் வேறு எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை ஆகாது, சொல்கிறத எப்படி பிடிக்கிறீங்களோ அப்படி தான். ஆமென். சொன்னார் அதை நம்ம செய்யணும், அது அது என்னவோ. ஏன்னா தங்கம் வாங்குற அளவுக்கு எல்லார்ட்டையும் காசு இருக்கா? எல்லார்ட்டையும் இருக்கணும் முதல்ல. அந்த அளவுக்கான சத்தியத்தை தான் கேட்குறீங்க. சரி, நான் அந்த அளவுக்கு வளரலை, அப்போ என்ன பண்ணணும்? வென் ஐ ப்ராக்டிஸ். இன்னொன்று எனக்கு ஆசை தெரியுமா, அந்த கடைகளுக்கெலாம் உங்களை போக வைக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற மறைமுகமான இது என்ன தெரியுமா, அட்லீஸ்ட் வெள்ளி வாங்கியாவது போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு தங்கம் வாங்கிடுவீங்க, அப்புறம் வைரம் வாங்குவீங்க. எப்படி உங்களை போக வைக்கிறது, அதுக்கான வழி தான் இது. 100 ரூபா காணிக்கையும் ஒன்று தான், 1 கிராமு வெள்ளியும் ஒன்று தான். ஆனால் எதுக்கு வெள்ளியானா, நீ போகணும், உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் வரணும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்படி பல இதை மைண்டில் வச்சு தான் நான் ஒன்று சொல்லுவேன். ஆனால் எல்லாத்தையும் விளக்க மாட்டேன் பாருங்களேன், பலதை மைண்டில் வச்சு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அதை செய்யணும். ஆமென். வர நாட்கள்லாம் அதை சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து அதை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பலனாக மாறும். சும்மா வந்து சொல்கிறதில்ல எதையும், இந்த இடத்தையும் இங்கே நேரங்களையும் உங்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து எல்லாம் பேசப்படுகிறது. அதை கனம் பண்ணுவதன் மூலம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். பாஸ்டர் சொன்னார், இப்போ பாருங்கள், இன்றைக்கி என்ன சொன்னேன், யோவான்லாம் படிங்க. என்ன எத்தனை பேர் யோவான்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க? கை தூக்குங்க. வாசித்தீங்களா? வெரி குட். இவ்வளோ தான். இப்படி சின்ன சின்னதை ஒபே பண்ணும். ஏதோ சொன்னாங்களே பாஸ்டர், போய் எடுத்துகிட்டு யோவான் கொஞ்சம் நேரம் படிக்க போகிறேன். உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். பைபிளே படிங்க. ஆதியாகமத்திலேருந்து இந்த வருஷம் முடிச்சிடணும். ஆமென். வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். வாசிங்க. காலையில் ஒரு டிசிப்ளினான ப்ரேயர் டைம் என்ன பண்ணுங்க, வைங்க. இல்லை மதியமோ ஈவினிங்கோ
இங்கே ப்ரெசன்ஸில் உட்காருங்க, நல்ல 2 பாட்டு பாடுங்க, பலத்தால் நிரம்பிக்கிட்டே இருங்க. அப்புறம் பாருங்கள், மேலே எழும்பிடுவீங்க, சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருக்கு கண்டு கொடுக்க போகிறோம். கையில் எடுத்துக்கோங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்தவரே உமக்கு நன்றி. என்னுடைய காணிக்கைகளால், என்னுடைய தசம பாகங்களால் என் தேவனை கனம் பண்ணுகிறேன், தேவ வார்த்தையை கனம் பண்ணுகிறேன், தேவ மனிதர்களை கனம் பண்ணுகிறேன், அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறேன், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு என்று நான் கொடுக்கிறேன். இது பரம்பற்று, இது பெரிய அறுவடையா எனக்கும் என் சந்ததிகளுக்கும் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். பாடல் பாடுவோம், கர்த்தருக்கு கண்டு கொடுக்க போகிறோம். ஆமென். அடுத்த வாரம் இன்னும் ஈகிள்ஸ் பற்றி நிறைய ஆமென், நிறைய தன்மைகளை நாம் இன்னும் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். ஆமென்.